கர்த்தர் நல்லவர். சரி, இந்த நாளில் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பில் நாம் சத்தியத்தை தியானிக்க இருக்கிறோம். சோத்திரம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் நம்ம வாசித்து அந்த வேத பகுதியை எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வேதம் சொல்லுகிறது, ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய பாருங்க. அப்போ சோத்திர மூல உபதேச வசனங்கள் சபைக்கு அவசியம். ஆனால் சோத்திர மூல உபதேச வசனங்களை மட்டும் நாம் சபையில் பிரசங்கிக்க கூடாது. நிறையா ஆவிக்குரிய சத்தியங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகள், புத்திமதிகள், சோத்திரம், கற்பனைகள், கட்டளைகள் வேதத்தில் உண்டு. ஆகவே சகலவற்றையும் போதிக்கணும் என்பது அந்த வசனத்தினுடைய நோக்கம். ஆவியானவர் ஊழியக்காரன் சோத்திரம் அந்த எபிரேய ஆக்கியோனை கொண்டு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், மூல உபதேசங்களை விட்டு, ஏன்னா ஒரு சிலர் அந்த மூல உபதேசங்களே சொல்லிக்கிட்டு சோத்திரம் இருப்பாங்க. அது ஒருவேளை அது சுவிசேஷகர்களுக்கு அது சரியாகும். ஆனால் சபைக்கு சகல சத்தியத்துக்குள்ளும் போதிக்கிற ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் போதித்து நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். சுவிசேஷர்களுக்கும் மேய்ப்பர்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அவங்க ரட்சிப்பின் சுவிசேஷத்தை மட்டும் சொன்னால் போதும், அவங்களுடைய அழைப்பு அவ்வளோதான். ஆனால் சபையினுடைய உபதேசம் என்பது மகிமையின் உபதேசம், மகிமையின் சுவிசேஷம். கிறிஸ்துக்குள்ளாக உங்களை உருவாக்குற, கிறிஸ்துவுக்குள் தெரியினவர்களாக உருவாக்கி மனவாட்டி சபையாய் சோத்திரம் கர்த்தருக்கு முன்பாக நிறுத்தும்படியாக எடுக்கிற சோத்திர முயற்சி தான் சபையின் மூலமாக செய்யப்படுகிற காரியங்கள். ஹல்லேலூயா. சரி, வாசிக்கலாம். அப்போ செத்த கிரியைகளுக்குன்னா பாவ வலிகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல். அதான் ரட்சிப்புக்குள்ளே வரும். சரி, அடுத்து தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். 7 காரியங்கள் சொல்லப்படுகிறோம். ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், இதெல்லாம் சபையின் உபதேசங்கள், சபைக்குள்ளே இருக்க வேண்டியது தான். சோத்திரம். அதே வேலையில் அடுத்து கைகளை வைத்து ஜெபிக்கிறது. அடுத்து உரித்தல். இதை குறித்தெல்லாம் எவ்வளவு நம்ம தியானிச்சிருக்கிறோம். சோத்திரம். நித்திய என்பவைகள் ஆகிய இது அசிவார உபதேசம் தான். இது அவசியம்தான். ஆனால் இது மட்டும் போதுமானதல்ல. சோத்திரம். இது இன்னும் கர்த்தருக்குள் வளர்கிறதுக்கு அசிவாரம் மட்டும் இருந்தால் அது கட்டடமாயிருமா? ஆகாதில்ல. அதே போல் அதிலிருந்து சோத்திரம் கட்டி எழுப்பப்படுகிற மாளிகையாக சபை எழும்பணும்னு எபேசியர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அசிவாரத்தை மறுபடியும் போடாமல் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. ஹல்லேலூயா. அப்போ பூர்ணராகும்படி கடந்து போவோம்னு வேதம் சொல்லுகிறதே. அப்போ எதெல்லாம் நாம் பூரணமடையணும் என்ற சத்தியமும் இருக்குது. அதைத்தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், அடுத்து இந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7லேருந்து 10 வசனத்தை வாசித்தா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் குமாரனாக இருந்த பட்டப்பாடியினால் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு பூரணரானார் என்று சொல்லப்பட்டிருக்குது. வாசிக்கலாம் தொடர்ந்து. அவர் இந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்களிலே மாம்சத்தில் தேவனாகிய கர்த்தர் தேவகுமாரனாக இந்த பூமியிலே அவதரித்து மனுக்குள்ள ரட்சிப்புக்காக சோத்திரம் தன்னை அர்ப்பணித்து சோத்திரம் மாம்சத்தில் ஊழியம் செய்த நாட்களிலே அர்த்தம். சரி, தம்மை மரணத்தின் ரட்சிக்க வல்லமுள்ளவர் நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும், பார்த்தீங்களா ஆண்டவரே எப்படி ஜெபிச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? அப்போ இந்த அனுபவம் நமக்கு வேணும். அப்போ பாருங்க, தனியாக நம்ம உட்கார்ந்து சபையில் கூட நம்ம பாருங்கள் சோத்திரம் இப்படியாக நம்ம சில ஆவியானவர் உந்துதல் கொடுக்கும்போது நல்ல சோத்திரம் அந்த பாரத்தோடு ஜெபிக்கும்போது தான் அந்த பலத்த சத்தம் வரும். பாரத்தோடு ஜெபிக்கும்போது அப்போ பலத்த சத்தத்தோடும் கூட எப்படி ஜெபிச்சாராம்? கண்ணீரோடும். பார்த்தீங்களா? கண்ணீரோடு ஜெபித்து பழகணும். நம்ம அழுகையோடு கூட பழைய ஏற்பாடு காலத்திலேருந்து சோத்திர தேவனுடைய ஜனங்கள் அப்படி ஜெபிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அதை இருதயம் ஊற்றி ஜெபிக்கிற ஜெபம் அதுக்கு ரொம்ப வல்லமை உண்டு. அழுது ஜெபிக்கிற, இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு? இருதயத்தை ஊற்றி விடுங்கள்னு சொல்லுவோம். அது ஒரு இருதயத்தை ஊற்றி விடுகிறது தான் அழுது ஜெபிக்கிற ஜெபம். அப்போ பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி அழுது ஜெபம் பண்ணி வேண்டுதல் செய்து, பார்த்தீங்களா? ஸோ தேவனுடைய காரியங்கள்லாம் பயபக்தியாய் நடந்து கொள்ள வேண்டிய காரியங்கள்.
சபையின் காரியங்களில் பாருங்கள், சில சமயம் நீங்கள் சொல்லும்போது இந்த சோத்திர அப்போ தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், வேதம் முழுவதும் இந்த பயபக்தியை காத்து கொண்டாங்க பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தையும் புதிய ஏற்பாடு ஆதி திருச்சபையிலையும். அப்போ அந்த பயபக்தியோடு கூடிய சோத்திரம், தேவனை பின்பற்றுகிற காரியங்கள், ரட்சிப்பை கை கொண்டு வாழுகிற காரியங்கள், ஆராதிக்கிற காரியங்கள், ஆராதனையில், பாடலில் எல்லாத்திலும் தேவ பயமும் பக்தியும் இணைந்திருக்கணும். அல்லேலூயா. நேற்று கூட நான் பார்த்தோம் மாலையில் எப்படியாம் குலசீர் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 16 வசனம் தானே, அதை வாசிக்கலாம். எப்படி கர்த்தரை பக்தியுடன் பாடி எப்படி பாடணுமா? வாசிக்கலாம் அந்த வசனத்தை. கிறிஸ்துவின் வசனமானது உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும். இதுதான் நம்ம செய்கிறோம். சங்கீத வேதத்தில் இருக்கிற சங்கீத புஸ்தகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகள், பாடல்கள், பல வேத வசனத்து வேதம் முழுவதும் இருக்கிற நல்ல ஆவிக்குரிய சோத்திரம் சத்தியம் நிறைந்த அந்த வசனங்களை கொண்டே தான் நல்ல அந்த நாட்களில் பாடல் எழுதினவங்களை பாருங்கள். சோத்து சாரால் நவரோஜம்மா அது கொண்டு இன்னும் அநேக பழைய ஆட்கள் கூட ஃபாதர் முத கொண்டு பாருங்கள். அவர் வேத வசனம் இல்லாத எந்த ஒரு பாட்டாவது இருக்குதா? ஃபாதருடைய பாட்டு வேத வசனம் இல்லாமல் இன்றைக்கி நிறையா பாட்டு வந்துருச்சு பாருங்கள். இன்றைக்கி எதை முக்கியப்படுத்துகிறாங்க? மியூசிக்கும் நடனம். இதை முக்கியப்படுத்தி வசனமே இல்லை. எப்படி அங்கே தேவனுடைய மகிமை வெளிப்படும், தேவனுடைய கிரியை வெளிப்படும்? மாம்சம்தான் வெளிப்படுது இன்றைக்கி. அதுதான் கூடாதுன்னு வேதம் சொல்லுது. சோதர பயபக்தி இல்லாமல் போயிடுது இன்றைக்கி. ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ கிறிஸ்தன் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக, அதை நல்லா கவனிக்கணும். பரிபூரணம், அதை இந்த பூரணம் பரிபூரணம் என்பது ஒன்று தான். சரி, பரிபூரணமாக வாசமாக இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் பாருங்க, ஒருவருக்கு ஒரு போதித்து புத்தி சொல்லி கொண்டு என்ன செய்யணுமா பாருங்க. அப்போ புத்தி ஒருவருக்கு போதிக்கிற அளவுக்கு என்ன இருக்குது? இந்த சங்கீதங்களில், கீர்த்தனைகளில், ஞான பாட்டுகளில் சோத்திரம் போதிக்கிற சத்தியங்கள் இருக்கிறது, புத்தி சொல்லக்கூடிய அருமையான ஆலோசனைகள் இருக்கிறது. புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் பார்த்தீங்களா, தனிப்பட்ட விதத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடணும். அடுத்து சபைக்குள்ளாக கர்த்தரை பக்தியுடன் பாடணும். அல்லேலூயா. சோத்திரம். அதனால தான் இந்த மாதிரி சோத்திர நம்ம சபைகள் எல்லாம் என்ன பண்ணுறதில்ல? ஆமாம், அந்த ஆராதனை வேலைகளில் இந்த குதிக்கிற ஆளுகளை குத்தடிக்கிற ஆளுகளெல்லாம் நம்ம சேர்க்கறதில்ல, நம்ம சபை கூப்பிட்றதில்ல. அப்படிலாம் ஆளுகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது என்ன பண்ணுறாங்க? யங்ஸ்டருக்கு அதெல்லாம் பிரியமாக இருக்கும். கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா வாலிபர்களை நம்ம கவர் பண்ணணும்ப்பா. எப்படி கவர் பண்ண போகிறாங்க? சோத்திரம். கர்த்தருக்குள்ளாக நடத்துறதுக்கு தான், கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேதம் அப்படி தானே சொல்லுது எபிரேயர் புத்தகத்தில். சோத்திரம் 12 கடைசியாக சோத்திரம் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்ய நம்ம என்ன செய்யணுமா? சோத்திரம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவா. எத்தனாவது அதிகாரம்? 12:26 கடைசி அந்த வசனங்கள் வரும் பாருங்க. பாருங்க, ஒவ்வொன்றே இது இணைச்சி பார்க்கணும். சோத்திரம். அதனால தான் பாருங்கள் சபையில் சோத்திரம் தெளிவாக அது பிரிட்டோக்கம் தெரியும். நம்மளும் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ 25 வருஷமாக அந்த பக்தியோடு பயத்தோடு உங்களை சோத்திரம் கிறிஸ்துக்கு அந்த ஆராதனையில் நடத்தக்கூடியவங்க தான் இன்றைக்கி தேவையே தவிர சோத்திரம் அப்படி இந்த வசனத்துக்கு மாறாக சத்தியத்துக்கு மாறாக சோத்திரம் நடந்து கொள்கிற ஆள்கள் சோத்திரம். ஆமாம், அவங்க சுயம் வெளிப்படுதுன்னு அர்த்தம், மாம்சம் வெளிப்படுதுன்னு அர்த்தம். இது பூரா வெளிநாட்டிலேருந்து வந்த அந்த காரியங்கள். சோத்திரம் அது சோத்திரம் வேதத்துக்கு புறமானது. வேதத்துக்கு புறமான ஒன்றையும் நாம் கை கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. சரி, அதெல்லாம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாக நாம். இது பாருங்கள், இந்த பூமிக்குரிய ராஜ்யம் எப்படிப்பட்டது? அசைவுள்ள ராஜ்யம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறோம். சோத்திரம். அந்த அப்போ பெறுவர்களாக நாம் என்ன செய்யணுமா? பாருங்க, இங்கேயும் என்ன சொல்லப்பட்டு? பயத்தோடும் பக்தியோடும். வெறும் பக்தி பத்தாது, பயத்தோடு கூடிய பக்தி. ஸோ இந்த பயத்தோடும் பக்தியோடும் அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமாம், தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஆமென், அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கூடும். அந்த தேவனுக்கு பிரியமான ஆராதனைன்னு சொல்லும்போது இன்னும் பார்க்கணுங்க, அந்த ரோமர் 12:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்மையே ஜீவ பலியாக ஒப்புக்கிறது தான் என்னது? ஆராதனையில் எவ்வளோ மகிமை இருக்குது தெரியுமா? ஆராதனை என்பது இதுதான் சரியான ஆராதனை.
சும்மா யாராக இருந்தாலும் எந்த ஊழியக்காரனும் சோத்திரம் மேடை தேவனை சமூகத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற இடத்துல சோத்திரம் அது எப்பேற்பட்ட இடமா இருக்கட்டுங்க, சோத்திரம் அது கூடவே கூடாது. அது உலகத்தார் தான் அப்படி பண்ணுறாங்க. சோத்திரம், நடனம், டான்ஸு, பாட்டு, சினிமா பாட்டு, அது இதுன்னு இன்றைக்கி அப்படி ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது. கிறிஸ்டின் ப்ரோக்ராமத்தில் கூட பாருங்கள், ஊழியக்காரர்கள் கூட சங்கப்படுறாங்க. ஏன்னா சோத்திரம் ஊழியருக்கு இருக்கிற வரைக்கும் மண்டபத்தில் கம்முன்னு இருக்கிறாங்க. ஊழியர் போன பிற்பாடு அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அது காரியங்களை இங்கே கொண்டு வந்துடுறாங்க. கிறிஸ்தவங்களே அப்படி பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒழுங்கீனமான காரியம். நல்ல துதி பாடல்கள் போடுங்க, ஆராதனை பாடல்களை, சோத்திர நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பாடல்களில் தான் போடணும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. சோத்திரம் இது என்னென்னா கர்த்தரை பிரியப்படுத்துறதுக்கு சோத்திரம் அந்த சோத்திரம் மண்டபங்கள்லாம் பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, அங்கே ஆராதனை இதெல்லாம் பக்திப்பான பாடல்கள்லாம் பாடப்படும். கல்யாணத்துக்குரிய பாடல்கள்லாம் பாடுவாங்க. நம்மளுடைய முடிஞ்ச பிற்பாடு என்ன பண்ணுறாங்க, நான் அப்படி செய்ய மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மகளுடைய அப்பா சோத்திர ஊழியக்காரராக இருக்கிறாரு, அதனால் அப்படிலாம் இருக்குது அதை நினைக்கிறேன். ஏன்னா சர்ச்சில் வச்சு நடத்துகிறாங்க. அடுத்து சோத்திர சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் வச்சு நடத்துனா மண்டபத்தில் பிடிச்சி மண்டபத்தில் நடத்தலாம், தப்பு இல்லை, ஆராதனை நடத்தலாம். ஆனால் அங்கேயும் பயபக்தியோடு கூட தான் நடத்தணும். சோத்திரம் இப்போ பயத்தோடும் பக்தியோடும் பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ளக்கூடவுன்னு அங்கே எபிரேய புத்தகத்தில் வாசமாக இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்க, ரோமர் 12:1 அப்படி இருக்க. பார்த்தீங்களா, எது சரியான ஆராதனை, எது தேவனுக்கு பிரியமான ஆராதனைனா இதுதான். அப்போ பாருங்கள், பயத்தோடு பக்தியோடு ஆராதித்து தேவ சமூகத்தில் சோத்திரம் நம்மை மறந்து கர்த்தரே நம்முடைய மனக்கண்களால் நம்ம சோத்திரம் உணர்ந்து சோத்திரம் நம்முடைய எண்ணங்கள் செதறாமல் அப்படியே அந்த ஒருமுகப்படுத்தி சோத்திரம் நாம் ஆராதிக்கிற அந்த ஆராதனை ஜீவ பலியாக நம்முடைய என்ன செய்யணுமா, சரீரத்தை உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், ரெண்டாவது தேவனுக்கு பிரியமான எப்படி அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கறதாங்க ஆராதனை. ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும்ட்டு தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புதிய ஏற்பாடு ஆராதனை என்னது. இதுதான் தெளிவான காரியங்கள், புரிஞ்சு கொள்ளுங்க. அதனால் நீங்கள் ஒரு சில காரியங்களை பார்த்துட்டு இந்த மாதிரி சோத்திர சத்தியங்களெல்லாம் யார் சொல்ல மாட்டாங்கன்னா சோத்திரம். ஆனால் இன்றைக்கி நடன ஆராதனைன்னு கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் ஃபாரின் ஸ்டைலு, வெளிநாட்டிலேருந்து சோத்திர அமெரிக்காவிலேருந்து, ஆப்பிரிக்காவிலேருந்து, இன்னும் சில ஐரோப்பிய நாடுகள்லேருந்து இதெல்லாம் இறக்குமதி செய்யப்பட்டது. பைபிளில் இல்லை. அதே மாதிரி கள்ள போதனைகள்லாம் பார்த்தீங்கன்னா பைபிள் இல்லாத போதிக்க சொல்கிறாங்கன்னா அது அங்கேருந்து கொண்டு வந்தது. அநேக பரிசுத்தவான்கள் நமக்கு முன்பாக இருந்த ஊழியம் செய்த பரிசுத்தவான்களே எனக்கு தெரியும். எங்களை உருவாக்கினவங்க, அதுக்கு முன்னாடி இருந்த அவங்கள உருவாக்கின ஊழியக்காரங்கள்லாம் வசனத்துக்குள்ளாக தான் இருப்பாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது, கர்த்தர் என்ன சொல்கிறாரு அதைத்தான் பார்ப்பாங்களே தவிர சோத்திரம் மனுஷரை எப்படி பிரியப்படுத்துறது அது இல்லை ஆராதனை. கர்த்தரை பிரியப்படுத்துறது தான் ஆராதனை. அல்லேலூயா. அப்போ அப்படி இருக்க சகோதரனை, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியை ஒப்போடுக்கணும் மட்டும் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்களும் நானும் செய்ய வேண்டிய, இது மட்டும் இல்லை, அது கேட்குற எல்லாரும் செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோதனை இது ஏன் அடிக்கடி சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா கடைசி காலத்தில் சோத்திரம் சபை மக்களை வஞ்சிக்க முடியாத காரியங்களை சோத்திரம் ஒரு கூட்டம் செய்து கொண்டு இருக்கிறது. அதற்கு சபை மக்கள் விலைக்கு உங்களை காத்துக்கொள்ளணும். சோத்திரம். அடுத்து சரி வாசாச்சா 7:10. அவர் குமரனாக இருந்தோம் பட்ட பாடுகளினாலே என்ன செஞ்சார், பட்ட பாடுகளை என்ன செய்து ஆண்டவரை கீழ்ப்படுதலுக்குள்ளாக கொண்டு போச்சுன்னு பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய ஜீவியத்தில் சோத்திரம் நமக்கு தேவன் அனுமதிக்கிற சில பாடுகள், சோத்திரம் சில சோதனைகள், அதாவது விசுவாச பரீட்சை, இப்படி சொல்கிறேன், விசுவாச பரீட்சைகளும் சில பாடுகளும் நம்ம என்ன செய்யும், கர்த்தரை பின்பற்றுவதற்கு, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு ஏதுவாக நம்ம நடத்தும். அல்லேலூயா. உபத்திரவம் பொறுமையை கொண்டு வரும்னு இருக்குது இல்லையா. சோத்திரம் வாசிக்கலாம், அவர் தொடர்ந்து வாசிக்கலாம். அவரே பட்ட பாடுகளினாலே அவருக்கு வந்த பாடுகள் நமக்கு தெரியும். நம்ம ஆண்டவருக்கு வந்த பாடுகள் ஒருவருக்கு வந்ததில்லை. அப்படிப்பட்ட பாடுகளை பொறுமையோடு சகித்தார்ன்னு இருக்குது வேதத்தில், எபிரேயர் புத்தகத்தில். பொறுமையோடு சகித்தார் பாருங்க. சோத்திரம். ஆமாம், பூர்ணம்னு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகிய. சோத்திரம் பாருங்க. அப்போ கீழ்ப்படிந்து நடக்கிற, வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அப்படி நடக்கிற ஒவ்வொருவரும் நித்திய ரட்சிப்பை பெறுவதற்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ நித்திய ரட்சிப்பை அது பாருங்க, நம்ம ஜீவிய காலம் முழுவதும் அதை நம்ம என்ன பண்ணணும், நித்திய ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும்.
ரட்சிப்பை கர்த்தர் தருகிறார். அதே நம்ம காத்துக்கொள்ள முடியும், அது இழந்து போக முடியும். ஒரு சில இப்போ சொல்கிறாங்க, என்னது ரட்சிப்பை ஒரு தடவை பெற்றுட்டோம்னா நாம் எப்படி வாழ்ந்தாலும் ரட்சிப்பு போகாதுங்க. அது எப்படி போகாது? இப்போ பைபிள் வாசித்து பார்க்கணும்ல. நம்ம வாசித்த பகுதியிலே இருக்குது, பதில் இருக்கா? சோத்திரம் பாருங்கள், வாசிக்கலாமா? சோத்திரம் வசனத்தன்னைக்கு சரியாக நல்லா கவனிங்க. அதுதான் எனக்கு ரொம்ப வேதனை. நான் ஒரு ஊழியக்காரனை வேதனை போடும்போது கர்த்தர் எவ்வளோ வேதனைப்படுவார் தெரியுங்களா? இன்றைக்கி யங்ஸ்டர்னு சொல்லி வர்றாங்க, ஊழியத்துக்கு வரட்டும். இப்போ என் கூட யங்ஸ்டராக இருக்காப்புல, நான் கண்காணித்து சரியாக கொண்டு போகிறேன். தெரியுமா உங்களுக்கு? சத்தியத்துப்படி மற்ற ஆளுங்கூட ஃபாலோ பண்ணக்கூடாது, அதெல்லாம் தேவையில்லை. சோத்திரம் சொல்ல வேண்டியதில்லை. ஆனாலும் கூட நான் என்ன பண்ணுவேன், கண்காணித்து சரியான விதத்தில் நான் கவனிப்பேன், கொண்டு போகிறேன். சோத்திரம். அப்போ பாருங்கள், நல்லா பண்ணிங்க. 4 வசனத்திலேருந்து இங்கே இப்போ இதிலே பதில் இருக்குது. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டோம், ருசி பார்த்தோம், பெற்றோம் நல்வார்த்தையும் பாருங்க. அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை ருசி பார்த்து, சோத்து கர்த்தர் எப்படி நல்லவர் என்பதை ருசி பார்த்து, சோத்திர சபையில் ஐக்கியமாகி, சோத்திரம் ஆமாம். அப்படி இருந்தாலும் அடுத்த சொல்லப்பட்டு மறுதளித்து போனவர்கள் சபைக்குள்ளே இருக்கலாங்க. ஆனால் வேதத்தை மறுதளிச்சிருவாங்க. என்ன செய்வாங்க? காலத்துக்கு ஏற்றபடி நம்ம போகணுங்க. நல்ல கவனிங்க, காலத்துக்கு ஏற்படி மனுஷன் போகலாம், வேதம் போகாது. அல்லேலூயா. வேதம் ஒரு நாள் மாறாதுங்க. இந்த தலைமுறை இல்லை, இன்னும் 100 தலைமுறைக்கு பிற்பாடு இயேசு வந்தாலும், உதாரணத்துக்கு அப்படி வரப்போகிறதில்ல, அவர் வந்துடுவார். இன்னும் 10 தலைமுறை எடுத்துக்கணுங்க, மாறாது. 2000 வருஷமாக இந்த சத்தியம் மாறி இருக்குதா? வருஷம் மாறுது. ஒரு தலைமுறை போயிடுச்சு. ஒரு தலைமுறை ஒரு 40 வருஷம் வைங்க, இல்லாட்டி ஒரு 50 வருஷம்னு வச்சுங்க. 50 வருஷம் ஆன பிற்பாடு அந்த சத்தியம் மாறி போய் சோத்திர வேறு விதமான மாற்றம் உண்டாயிடுச்சு அப்படின்ட்டுருக்கா? சரி, நம்ம இந்திய தேசத்துக்கு மட்டும்தான் இந்த சத்தியமா? சோத்திரம் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்காக்காரங்களுக்கு இந்த சத்தியம் இல்லையா? அவர்களுக்கு வேலை சத்தியமா அல்லது வேறு பைபிளா? இல்லையே. சோத்திரம் ஒரு நாளும் வேதம் மாறாது, சத்தியம் மாறாது, தேவன் மாறாதவர். அல்லேலூயா. மாறாதவைகள் 3: 1 தேவன் மாறமாட்டார், 2 அவருடைய சத்தியம் மாறாது. சோத்திரம் அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர். ஸ்தோத்திரம். சரி, கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். ஆகவே ஒரு நாளும் அப்போ சொல்லப்பட்டு மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரன் என்ன செய்யாங்களா? இது ரட்சிக்கப்பட்டு நல்லா நீங்கள் ரட்சிக்கப்படாத ஆளுகளுக்கு சொல்லப்படலை. ரட்சிக்கப்பட்டு தேவனை பின்பற்றி அது ஊழியக்காரனாக இருக்கலாம். கள்ள ஊழியக்காரனுக்கு பூரா இதே நிலைமை தான். மறுதளித்து போனவர்களும் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. கள்ள ஊழியக்காரன் நிறையா இருக்கிறாங்க. சபை இன்னைக்கு எச்சரிக்க வேண்டியது இருக்குது. நல்ல சத்திய அறிஞ்ச ஊழியக்காரங்க, மூத்த ஊழியக்காரங்க புத்திமதி சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு அது எரிச்சலாக இருக்குது. இந்த யங்ஸ்டருக்கு அப்படிலாம் அப்படி விடணுங்க. சோத்திரம் அதெல்லாம் ஒரு தலைமுறைக்கு அப்படியெல்லாம் இருந்துட்டா, இந்த தலைமுறையில் அப்படிலாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சோத்திரம். ஆமாம், ஒருத்தர் சொல்கிறாரு. சோத்திரம் ஒரு தம்பி சொல்கிறார். சரி, தம்பின்னு சொல்லிடுவோம். சோத்திரம் 150 வருஷம் ஆனாலும் 150 வருஷம் வாழ்ந்தாலும் என்ன பண்ணுவாராம்? அவர் 150 வருஷம் வாழ்கிறாருன்னு அவர் நினைப்பு போல் இருக்குது. 150 வருஷம் ஆனாலும் நான் டான்ஸ் ஆடி தான் ஆராதிப்பேன். என்னது? நீ அதுக்கு அழைக்கிறாரு? டான்ஸ் ஆடி தான் என்ன பண்ணுவாரான்? சொல்லும் போது புரிஞ்சிருப்பேங்க யாருன்னு. அவர் சொன்னது தான் சொல்கிறேன். அதுவும் இந்த ஜெனரேஷனை அவர் சொல்கிறார், இந்த ஜெனரேஷனை நம்ம இப்படிலாம் கவர் பண்ணலைன்னா அவங்க நம்ம கையை விட்டு போயிடுவாங்க. யார் கைக்குள்ளேயா இருக்கணும்? ஆத்மா உன் கைக்குள்ளே இருக்கணுமா, கர்த்தர் கைக்குள்ளே இருக்கணுமா? இன்றைக்கி எண்ணங்க ஜனங்களுடைய ஆட்களுடைய எண்ணங்கள் பாருங்கள். அப்போ நீங்கள் பார்க்கலாம், நல்ல ஊழியக்காரங்க யார், சரியான ஊழியக்காரங்க, தவறான ஊழியக்காரங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஆமாம், வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கக்கூடாது. சோத்திரம். ஆகவே சோத்திரம் பாலும் வெள்ளை நிறம் தான், கல்லும் வெள்ளை நிறம் தான். அப்போ ரெண்டும் ஒன்றாயிடுமா? போத வஸ்து அப்படி தான் இருக்குது, வெள்ளையாக தான் இருக்குது. பாலும் பால் வசனத்துக்கு அடையாளம். சரி, வேதத்தில் நல்லா கவனிக்கணும். அதுக்கு தான் எதுக்கு நான் ஊழியக்காரங்க இன்றைக்கி சபையில் இப்படி சரியாக போதைக்க வேண்டியது இருக்குதுன்னா, யங்ஸ்டர் என்ன பண்ணுறாங்க, வழி விலகி செய்கிற காரியங்கள். வசனத்துக்குள்ளேயே தாங்க ஒரு ஊழியக்காரனும் வாழணும், விசுவாசியம் நடத்தணும். அப்படி இல்லைன்னா ஆபத்து. பாருங்கள், மறுதளித்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு வேதம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது ஒரு நித்திய ரட்சிப்புங்க. அது பிற்பாடு எவ்வளோதான் இப்படி வாழ்ந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. அது எப்படி ஆகும்? வாசிங்க, மறுதளித்து போனவருக்கு தேவனுடைய குமாரனை வேதம் சொல்லுது. நீ சிலுவையில் ஏற்கனவே அறையப்பட்டார், இப்போ காலுங்களும் போட்டு அவர் மிதிச்சுட்டு கிடக்கிறேன்னு வேதம் சொல்லுது. மறுதளித்து போனவருக்கு தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியா
இங்கே இப்படி இருக்குதா, சிலுவையில் அறையன் இருக்குது, இன்னொரு இடத்துல காலியன்கள் மிதித்துன்னு இருக்குதா, இதே எபிரேய புத்தகத்தில் இருக்குது. இதெல்லாம் சரியாக அந்த ஆளுக்கெல்லாம் இப்போ வேதத்தை படிக்கிறது இல்லைங்க. எல்லாம் என்ன பண்ணுறது, சோத்திரம். சினிமா ஸ்டைலில் பாட்டு எழுதணும், சினிமா ஸ்டைலில் ஆடணும், சோத்திரம். இதே நோக்கமாக தான் தெரிகிறாங்க ஆட்கள். சோத்திரம். சத்தியத்தை பேசலைன்னா அந்த ஜனங்கள் நிச்சயமாக இடறி போவாங்கன்னு ஒரு பயமே இல்லைங்க. ஒரு ஊழியக்காரன் இடறி போயிடுவாங்க. வசனத்துக்குள்ளே நிற்கலைன்னா எந்த ஊழியக்காரனும் நிற்க முடியாது, இடறி போயிடுவாங்க, பின்வாங்கி போயிடுவாங்க. வாசிக்கலாம் 10, 26, 27. நான் இப்போ வேதத்தை தான் சொல்கிறேன். சோத்திரம். வாசிக்கலாம். அறிவை அடைந்த பின்பு நான் அடைஞ்சிட்டுப்போம் பாருங்கள். அது இதுக்கும் ஒன்றும் சம்மந்தப்பட்டது. அடைந்த பின்பு நான் மனப்பூர்வமாய், இது வேதம் சொல்கிற மனப்பூர்வமாக பாவம் செய்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மனப்பூர்வமாக பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பலி இல்லை. இனி மறுபடியும் இயேசு வந்து இன்னொருத்தர் சிலுவையில் அறையப்படப்படுவாரா? ஒரு தடவை தான் சோத்திரம் அவர் அறையப்பட்டது. சோத்திரம். அப்போ நம்ம தேவ பயத்தோடு அந்த ரட்சிப்பை காத்து கொண்டு சோத்திரம் தேவனை மறுதளிக்காமல் அவரை மகிமைப்படுத்துகிற ஜனங்களாக, சாட்சிகளாக வாழ்கிற ஜனங்களாக இருக்கணும். ஊழியர்களும் இருக்கணும், விசுவாசிகள் இருக்கணும். சோத்திரம். அப்போ பாருங்க, நீ செலுத்தத்தக்க வேறொரு பணி இனி இராமல் என்ன சொல்ல, நியாயத்தீர்ப்பு வரும் என்ற பயத்தோடு. நியாயத்தீர்ப்பெல்லாம் வராதுங்க. அது எப்படிங்க சோத்திரம் சொல்கிறாங்க. எப்போ வசனத்துக்கும் இந்த ஆளுடைய போதனைகளுக்கும் எப்படி இது இருக்குது பார்த்தீங்களா, எதிராக இருக்குது பார்த்தீங்களா. அப்போ நியாயத்தீர்ப்புன்ற பயத்தோடு எதிர்பார்க்குதலும் இது அவிசுவாசி சொல்லப்படலை. இது விசுவாசிகளுக்கு இன்னும் சொல்ல போனால் வசனத்துக்கு எதிர்மாறாக செயல்படுகிற ஊழியக்காரனுக்கு எச்சரிப்பாக சொல்லப்பட்டிருக்குது. கள்ள ஊழியக்காரங்களுக்கு, கள்ள போதகர்களுக்கு, கள்ள போதனைகளுக்கு விரோதமாக இந்த வசனம் தெளிவாக ஆணி அடிக்கிற மாதிரி இருக்குது பாருங்க. ஸோ அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லப்படுகிறது, மோசேனுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளையும் வாக்கினாலே சாகுறானே. அது பழைய ஏற்பாட்டெல்லாம் அப்படியே இருக்குங்க, ரொம்ப கண்டிப்பாக கடுமையாக இருப்பாங்க. ஏன்னா புதிய ஏற்பாட்டெல்லாம் ஆண்டவர் அப்படி ஜாலியாக இருக்க விட்டாருங்க. அப்படியா? அப்படி தானே போடுறாங்க, அப்படி தாங்க ஜாலியாக இருக்கணும். அப்படி சோத்துரும். அப்படி ஆமாம், வாலிப பிள்ளைகளையும் சோத்துரும் அப்படி தவறாக வழி நடத்துகிற ஆட்கள் வருங்க. பெரிய கொடுமை இதெல்லாம். அடுத்த வசனத்தை பாருங்கள். தேவனுடைய குமாரனை நான் சொத்தீங்களா மறுபடியும் சிலுவையில் அறையிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே என்னவா, தேவனுடைய குமாரனை, ஆண்டவரை, நம்முடைய தேவனுடைய குமாரனை கர்த்தரா இயேசுவை காலின் கீழ் மிதிக்கலாமா? இப்போ இப்படிப்பட்ட செயல்கள் காலின் கீழ் போட்டு மிதிக்கிறதுக்கு அடையாளம்னு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை என்ன செஞ்சாங்களாம், அசுத்தமன்னு அவங்களுடைய செயலால் காமிக்கிறாங்களாம். அவங்களுடைய பேச்சுகளினாலே செயலினாலே வெளிப்படுத்தி மற்றவர்களையும் தவறாக வழி நடத்துகிறாங்கன்னு வேதம் எச்சரிக்கிறது. அது சொல்லப்பட்ட கிருபையின் ஆவியை பார்த்தீங்களா, இதெல்லாம் பாருங்கள். படிப்படியாக அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி போது பாருங்கள். கிருபையின் ஆவியை நிந்திக்கிறார்கள். கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன், நான் சொல்லலைங்க, வேதம் சொல்ல எவ்வளோ கொடிதான ஆக்கினைக்கே அவ பாருங்க. சோத்திரம். ரசிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபையில் சேர்ந்துட்டா போதுங்க, அது பிற்பாடம் எப்படியோ வாழலாங்க, நமக்கு பரலோகம் தான்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதுவும் கூட பரலோகம்லாம் போகணும்னு நினைக்காதீங்க. அது அப்படி ஒரு கூட்டம். சோத்திரம். ஆமாம், பரலோகம் போகிறோம்னா அவங்க ஞானஸ்நானம் எடுத்தோடனே சோத்திரம் தண்ணியில் முக்கி ஒரு 10 நிமிஷம் நல்லா முக்கி வச்சுட்டா உடனே பரலோகம் போயிடலாமே அப்படிலாம் சொல்லி எப்படி சொல்கிறாங்க, கிண்டலா கேலியா இன்றைக்கி இருக்கிற ஆட்கள். சோத்திரம். ஏன்னா அவன் சரியான விதத்தில் உருவாக்கப்படலை. யார்? ஊழியக்காரனாக இருந்தாலும் ஊழியத்துக்கு வர்றவனை எங்களாம் அடித்து நொறுக்கி உருவாக்கியிருக்கிறாங்க ஊழியக்காரங்க. வார்த்தையினால் வசனத்தை கொண்டு அப்படியே புடமுட்டை தங்கமாக உருவாகிறதுக்கு அப்படி பேச்சு கொடுத்துருக்குறாங்க. அப்படி வசனம்னா அப்படித்தான், சத்தியம்னா இப்படி தான் இருக்கும், இதன்படி தான் நீ நடக்கணும், நீ உருவாகணும், நீ சபையை நீ நடத்துறதுக்கு நீ இப்படித்தான் சோத்துரும். ஆமாம், நீ உன்னை உருவாகி முன்மாதிரியாக சபைக்கு சத்தியத்திற்குள்ளாக தேவனுக்குள்ளாகவே இருக்கணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் வசனத்தில் நிற்கிறோம், சத்தியத்தில் நிற்கிறோம், தேவனுக்காக நிற்கிறோம். இன்றைக்கி நாம் தேவனுக்காக நிற்கணும், சத்தியத்துக்காக நிற்கணும். அல்லேலூயா. அப்போ தான் கர்த்தர் நமக்காக நிற்பார். அல்லேலூயா. புரிஞ்சு கொள்ளுங்க. சரி, வேதத்தை தொடர்ந்து அதுதான் சொல்கிறது, வேதத்தை வாசிங்கன்னு. அப்படி ஆளுங்களாம் பாருங்கள், வேதத்தை வாசிங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேதத்தை எடுக்கிறதுல பாருங்கள், அப்படி ஆளுகளை பாருங்கள், வேதத்தை எடுக்க மாட்டாங்க. வேற தேவையில்லாத ஊர் கதை, உலக கதை, சோத்துரு. ஆமாம், ஜனங்களை வஞ்சிக்கிற காரியங்கள், இதே பேசியே சோத்துரும். ஆமாம், ஜனங்களை வழி விலகு செய்கிற காரியங்கள் நிறையா இருக்குது. அப்போ அப்படி சொல்லப்பட்டு பாருங்க சோத்துரும். அப்போ எப்படி தெளிவாக வேதம் சொல்லு. இதில் வாசம் முடிச்சாச்சா?
அப்போ 6ஆம் அதிகாரத்தில் சோத்திரம் எப்படி எண்ணில் தன்மையில் அடிக்கடி பாருங்கள், மறுதலித்து போனவர் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறிந்து அவமானப்படுத்துகிறபடியெல்லாம் மனம் திரும்பிக்கிறதுவாய் அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். மறுபடியும் புதுப்பிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ ஆவியானவர் சொல்கிறார் பாருங்கள், மறுபடியும் புதுக்கிறது கஷ்டம்னு சொல்கிறாரு. அடுத்து சொல்லிட்டு எப்படி எண்ணில் குடித்து அப்போ இந்த நிலம் நல்ல நிலமாகிய நம்முடைய இருதயமாகிய நிலத்தை காண்பிக்கிறது. சோத்துரும். அப்போ ஏதோ ஒரு சாதாரண இடத்துல மழை பெய்யுது, சோத்துரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது அப்படிப்பட்ட சோத்திரம் மழையை குடிக்கிற அந்த மரம் இது நிலம் வந்து அங்கே இருக்கிற மரம் அது செழிப்பாக இருக்கும் அப்படின்றது அது பொதுவாக சாதாரணமாக அந்த அர்த்தத்தில் சொல்லப்படலை. அது சாதாரணமாக நடக்கிற காரியமாக இருந்தாலும் இங்கே ஆவிக்குரிய காரியம் என்னம்னா, நல்ல நலமாகிய தேவனுடைய ஜனங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. சோத்திரம். அதே சமயத்தில் முள்செடிகளையும் எதை சொல்லப்பட்டிருக்கிறது, சாதாரணமாக அங்கங்கே முள்செடி முள்பூண்டு இருக்குது, அதை குறித்து அக்கறைப்பட்டு சொல்லலை வேதம். யார் நம்முடைய ஜீவியத்தில் முள்செடிகளும் முள்பூண்டுகள் மாறியமாக இப்படி தகாதமாக சோத்திரம் நம்முடைய இதயமாகிய நிலத்தை கெடுக்கிற ஆவிக்குரிய ஜீவத்தை பாழாக்கிற காரியங்கள் அது வந்து சாபத்துக்குரியதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நிலமோ தகாததையும் சபிக்கப்படுவதுமா இருக்கிற சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. பார்த்தீங்களா சோத்திரம். இது எதை சொல்லப்படல, உலகப்பிரமாணமாக நிலத்தையோ சோத்திரம் முள்பூண்டுகளையோ முள்செடிகளையோ குறித்து சொல்லப்படலை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 10வது வசனம் வரைக்கும் வாசித்தாச்சா? மெல்கிசேதேக்கின் முறைப்படி பிரதான ஆசாரியன் சரி போதும். அப்போ கர்த்தர் இயேசு குமாரனாக இருந்து பட்டப்பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார், பூரணரானார் என்று வேதம் சொல்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11-15 வசனத்தை தெளிவாக வாசிங்க. இது நம்ம இது ஸ்க்ரீனில் போடுற அந்த வார்த்தையை கவனிங்க, பாருங்கள், பைபிளை கவனிங்க, வசனத்தை கேளுங்க. மேலும் நாம் அனைவரும் சபையில் இருக்கிற அனைவரும் சோத்திரம் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்ட உலகம் முழுவதும் இருக்கிற சகல ஜனங்களும் என்ன செய்யணுமா, தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க எப்படி ஆகணும், பூரண புருஷராக வளரணும். அப்படின்னா சோத்திரம் என்ன பண்ணிருக்கிறது, சோத்திரம் சொல்லுகிறது அர்த்தம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்கிற நிலை எல்லாருக்கும் வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. புருஷன் சொல்லும்போது ஆண்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டதுன்னு நினைக்காதீங்க. எல்லாரும் சபையில் இருக்கிற எல்லாரும் ஆவிக்கிற விதத்தில் நல்ல மெச்சூர்டான ஒரு சோத்திர மனநிலை உடையவர்களாக வேதத்தை நன்றாக அறிந்து அதன்படி செயல்படுகிறவர்களாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைவான வளர்ச்சி அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராக வரைக்கும் என்ன செய்யணுமா, பார்த்தீங்களா சோத்திரம். சபையில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான் நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக கர்த்தர் மாற்றுகிறார். உண்மைதான். இயேசுவின் ரத்தத்தால் நாம் அவருடைய புண்ணியத்தால் அவருடைய ரத்தத்தின் புண்ணியத்தால் நாம் பரிசுத்தவான்களாக நீதிமான்கள் மாற்றப்பட்டு இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துக்குள்ளாக வளர்வதற்கு என்ன தேவை, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணும். அப்படின்னா சோத்திரம் ஊழியர்கள் வேண்டும் அப்படின்னு பின்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது. சபையில் சீர் பொருந்து பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், ரெண்டாவது ஆமாம் கிறிஸ்தன் சரீரமாக சபை என்பது என்ன, நீங்கள் தான், நீங்களும் நானும் தான் கிறிஸ்தன் சரீரமாக சபை, ஒரு கட்டடம் அல்ல. சோத்திரம். அவருடைய ரட்சிக்கப்பட்ட கூட்டங்கள் தான் யார், ஆமாம் சோத்திரம் அவருடைய சரீரமாய் சபையானது பக்தி விருத்தி அடையணும். ரெண்டாவது அதாவது சுவிசேஷ ஊழியத்தின் விலைக்காகவும் கிறிஸ்தன் சரீரமாய் சபையான பக்தி விருத்தி அடைவதற்காகவும் என்ன செய்கிறாரு, அப்போஸ்தலராகவும், சிலர் தீர்க்கதரிசிகளாகவும், சிலர் சுவிசேஷகராகவும், சிலர் மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். ஆகவே யார் எந்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறான்னு அறிந்து ஜபத்தோடு அறிந்து அந்த ஊழியத்தில் அவர்கள் உண்மையாக இருந்து வசனத்தின் நல்ல வசனம் அறிந்தவர்களாக சத்தியம் அறிந்தவர்களாக முதல்ல ஒரு ஊழியக்காரன் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அடுத்து தான் சத்தியத்தை போதிக்கிறது ஊழியத்தில் இறங்கணும். தானே கீழ்ப்படியாமல் மனம் போல் வாழ்ந்துக்கிட்டு சோத்திரம். அப்போ வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சோத்திரங்க அந்த கள்ள போதனைகளை ஜனங்களுக்கு பிரசங்கித்தா எவ்வளோ பரிதாபமான ஒரு நிலை. சோத்திரம். தானுங்கட்டு மற்றவர்களையும் கெடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த காரியம்தான் நடக்குது. இப்போ ரொம்ப கவனமாக இந்த காலத்தில் இருக்க வேண்டியது இருக்குது. சோத்திரம்.
சரி, அப்போ 15 வசனம் வரைக்கும். ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் குழந்தைகளாக இருக்கக்கூடாது. சோத்திரம். அப்போ ஆவிக்குரிய விதத்தில் வளர்ச்சி அடைவர்களாக இருக்கணும். சோத்திரம். அப்போ நீ குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சோதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுமான அதான் இங்கே நல்லா கவனிங்க. இந்த இங்கே ரொம்ப அப்போஸ்தலனை போல ரொம்ப ஆவியானவர் பின்னாடி நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் முன்கூட்டி காண்பிச்சு வரக்கூடிய நாட்களில் ஆதி திருச்சபையிலும் இனி வரக்கூடிய காலத்திலும் சபையானது சரியான விதத்தில் தேவன் எதிர்பார்க்கிற விதமாய் சோத்திரம் இருக்கணும், தேவனுடைய சித்தத்தின்படி செயல்படணும் என்பதை கூடிய ஆலோசனை தெளிவாக கொடுத்துருக்கிறார் பாருங்க. அப்போ பலவித போதகமாகி அந்த கள்ள போதனைகள் என்ன செய்யுமா, மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான மூணாவது தந்திரம் உள்ளது. பார்த்தீங்களா, போதகமாக பலவித காற்றினாலே அப்படின்னா பலவிதமான அந்நிய போதனைகள். சோத்திரம். காற்றின் அலைகளை போல அடியட்டு அழைகிறவர்களாக இல்லாமல் அப்போ அவர்கள் அதை நோக்கி ஓடுற ஆளுகளை பாருங்கள். சோத்திரம் ஸ்டடியாக இருக்க மாட்டாங்க. சோத்திரம். சரி, அடுத்து அன்பு என்ன செய்யணுமா, செய்ய வேண்டியதானே அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. அப்போ இந்த வேதத்தை நேசித்து இதை கை கொள்ளணும். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு நானும் நீங்களும் என்ன செய்யணும், தலையாய கிறிஸ்தவர்கள் எல்லாவற்றிலும் வளர்களாக இருக்கும்படிக்கு அப்படி செய்தார். அல்லேலூயா. அப்போ வளர்வதற்கு பூர்ணராவதற்கு சத்தியம், சபை, சோத்திரம் எல்லாம் நமக்கு உதவி செய்கிறது. அடுத்து சரி, யாக்கோபு 3:2 வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 3:2. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது என்ன செய்யணுமா, ஒருவன் பாருங்க சொன்ன வார்த்தை சொல் தவறாதவனானால், அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் சோத்திரம் எந்த ஒரு காரியத்திலும் சொல் தவறாமல் நடக்குவதற்கு கவனமாக இருக்கணும். அப்படி சொல்லப்பட்டிருக்கிற எந்த ஒரு காரியத்தை நல்லா சிந்தித்து சோத்திரம் எது நம்மளால் செய்ய முடியுமோ, ஒரு மற்றவர்கள் உதவி செய்கிறது கூட, மற்ற சபைக்கு செய்கிறது கூட, ஒரு காரியத்தை தீர்மானித்து செஞ்சிட்டோம்னா அதில் உறுதியாக நிற்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அப்படிப்பட்டவனா யாரா, அப்படிப்பட்டவர்கள் பூரண புருஷரும் தன் சரீரம் முழுவதையும் என்ன செய்கிறாங்களா, பார்த்தீங்களா, நம்ம சரீரம் முழுவதும் சோத்திரம் வேத வசனமாகிய கடிவாளத்தினாலே நம்ம கடைக்கு கொள்ள வேண்டிய எல்லா ஆலோசனைகளும் பைபிள் வேதத்தில் இருக்குது. அல்லேலூயா. சோத்திரம். அப்போ கடிவாளத்தினால் அடக்கி கொள்கிற இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி தேவனுடைய சித்தத்துக்கு நேராக நம்ம நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தர் சோத்திரம். அப்போ பூரண புருஷர்கள், பூரண புருஷன் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. சோத்திரம். மத்திய 5 சோத்திரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண எப்படி இருக்கிறாரா, நம்முடைய பிதா பூரண சர்க்கராக இருக்கிறது போல யார் இருக்கணுமா, தேவனுடைய சபையும் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் சோத்திரம் எப்படி இருக்கணுமா, பூரண சர்க்கரனாய் இருக்க கிடைவீர்கள் சொன்னது யாரு, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பூரண சர்க்கரனாக இருங்க. அப்போ பிதாவாகிய தேவன் பூரண சர்க்கரனாக இருக்கிறார். சோத்திரக்கு நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து பூரண சர்க்கராக இருக்கிறார். சபையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய ஜனங்களே பிதா எப்படி இருக்கிறார், நான் எப்படி இருக்கிறேன், பூரண சர்க்கராக இருக்கிறோம். ஆகவே நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள். அல்லேலூயா. பூரணம் சர்க்குணம்னா நல்ல குணங்கள், நல்ல குணங்கள் நிறைந்தவர்களாக இங்கே இருக்கணும் அப்படின்னு தான் இங்கே சொல்கிறார். எல்லா விதமான நல்ல குணங்களை உடையவர்களாக இருங்க சோத்திரம் என்று சொல்லுகிறார். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா எவைகளில் நம் பூரணத்தை அடையணும், சீக்கிரமாக வசனங்கள் வாசிக்கலாம். சோத்திரம். 2 கொரிந்தியர் 7:1 பரிசுத்தத்தில் பூரணம். பரிசுத்தமாகுதல் தேவ பயத்தோடு பூரணப்படத்த கடவோம் அப்படின்னு இந்த வசனம் முக்கியமாக சொல்லுகிறது. வாசிக்கலாம். அப்படின்னா அந்த 6ஆம் அதிகாரத்துடைய தொடர்ச்சியாக வாசிங்கன்னா, எப்போ பிள்ளைங்களை சின்ன பிள்ளைங்களை பாருங்கள், அந்த கதவை திறந்து போக முடியாதபடிக்கு அங்கே போய் கதவை அங்கே யாராவது இடிச்சுக்கிட்டு போகிறாங்க, பிள்ளைங்களுக்கு கவனமாக பாருங்கள். சோத்திரம். சரி பாருங்க, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினா பிரியமானவர்களே, எங்கெல்லாம் அசுசி சேருமா, நல்லா கவனிங்க. மாம்சத்திலும் ஆவியிலும் வருகிறதான எல்லா அசுசி நீங்கள் அவ பாருங்க, ஒவ்வொரு நாள் நம்ம சுத்திகரிக்கணும். விசேஷமாக திருவந்த சமயத்தில் நம்ம இதுக்கு முக்கியமாக கவனம் செலுத்தி என்ன பண்ணுறோம். அப்போ பாருங்க, நம்முடைய ஆவி, ஆத்மா,
சரீரம். இப்போ 3 காரியமும் பரிசுத்தம் அடையணும். இங்கே முக்கியமாக இந்த சத்தியத்தை சொல்லும்போது சோத்திரம் ஆவியிலும் மாம்சத்தில் உண்டான அசுசி நீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ ஆத்மாவிலையும் அசுசி, அதாவது சோத்திரம் அந்த பாவ போராட்டங்கள் அதிலிருந்து விடுதலை ஆகணும் என்பதும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்மை சுத்திகரித்து கொண்டு என்ன செய்யணுமா? பரிசுத்தமாகுதலே. ஆமாம், தேவ பயம் இல்லாமல் பரிசுத்தம் வராது. இன்னைக்கு தேவ பயம் இல்லாமல் பல காரியங்கள் செஞ்சுவிட்டு நானும் தேவனுடைய பிள்ளைங்கன்னு சொல்கிற ஆட்கள்லாம் இன்றைக்கி ஊழியர்கள்னு சொல்கிற ஆளுங்கள்லாம் நிறைய எழுப்பி இருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். பரிசுத்தமாகுதலே எப்படி பூரணப்படுத்தணுமா? தேவ பயத்தோடு பூரணப்படுத்தக்கூடவோம். ஆமே, நல்லேலூயா. ரொம்ப கவனமாக நம்ம இருந்து சோத்திரம் நம்மை காத்துக்கொள்ளணும், நம்ம பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். சோத்திரம் ஒருவேளை பெரியவங்க ஸ்டடியாக இருக்கலாம், வாலிப பிள்ளைங்க சோத்திரம் எங்கேயாவது அங்கே மீட்டிங்கு நடக்குது, இங்கேன்னு மீட்டிங் நடக்குது கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்டாவது போனால் சொல்லணும், சபையை தவிர வேறு எங்கேயும் போகாத. அல்லேலூயா. சபையில் சரியான சத்தியத்தை ஒதுக்கிற ஊழியக்காரர் இருக்கும் போது நீ ஏன் அங்கே சோத்திரம் மெசேஜ் வரும், என்ன வரும், மீட்டிங் நடக்குது சோத்திரம் டிக்கெட் இல்லாமல் சும்மா நடத்துகிறாங்க, அதுக்கு 2000 3000 டிக்கெட்டு ஆமாம் சோத்திரம், அதில் போயிட்டு அந்த கூடார பண்டிகையா, கூத்தடிக்கிறதுக்கு கூடார பண்டிகை என்ன எப்படி சபையை கொண்டு போகிறாங்க தெரியுமா? இதை பார்த்து எவ்வளோ வாலிப பிள்ளைங்க போட்டு விழுந்துட்டு போட்டு குதிச்சு கிடக்குதுங்க. ஆம்பளையும் பொம்பளை பிள்ளையும் பக்கத்தில் சோத்திரம் குதிச்சுட்டு கிடக்குதுங்க. ஒரே இங்கே சோத்திரம் பாடல் இப்போ எழுதி பாட்டு பாடுறதுலேயும் அப்படி, அதே சமயத்தில் அங்கங்கே கூப்பிட்டு வர வச்சு இதெல்லாம் பார்க்க எங்களுக்கெல்லாம் அங்கே வேதனையாக இருக்குது. சோத்திர ஊழியர்களுக்கெல்லாம் சோத்திர வசனத்தையின்படி வாழணும்னு சொல்லி ஒரு வைராக்கியமுள்ள ஊழியர்களுக்கெல்லாம் ஆமாம் வேதனையாக இருக்குது, கண்ணீராக வருது. இப்படிலாம் சபையின் நிலைமையை கொண்டு போகிறாங்களே அப்படின்னு. சிலருக்கு உணர்வு இல்லாமல் அப்படியே எப்படி கூட்டினா போதும், கூட்டம் கூடி என்ன கூட்டிச்சத்து கடைசியில் வேதத்தில் நம்ம வாசித்தோமே அந்த நிலைக்கு போகிறதுக்கா? கூட்டம் வரணுங்க, சபைக்கு வரணும், அதெல்லாம் அவசியம்தான். பக்தி உள்ள சந்ததியை கர்த்தர் என்ன பண்ணுறான்? கர்த்தர் உத்தம ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தணுமா? இருக்கா வசனம்? உத்தம ஜனத்தை ஆயத்தம் பண்ணுறதுக்கு தான் சோத்திரம் யோவான் ஸ்நானகே கர்த்தர் தெரிஞ்சு கொண்டாராம். இப்போ அவர் இருந்து அவருக்கு கொடுத்த பொறுப்பை முடிச்சுட்டு போயிட்டாரு. லூக்கா புஸ்தகத்தில் இருக்கு பாருங்க, உத்தம ஜனத்தை சாயத்தப்படுத்துவான் இருக்குதா? அவர் முதல் வருகைக்கு இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்தினார். இப்போ 2வது வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டிய வேலை யார்கிட்ட இருக்குது? என்ன இடத்துல? உங்கள் இடத்துல இருக்குது. எங்கள்கிட்ட மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட இருக்குது. 1:17 வாசிங்க. பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் எடுத்திருக்கோம், கீழ்ப்படியாதவர்களை நல்ல கவனிங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. 2ஆம் வருகைக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியங்கள், சபை செய்ய வேண்டிய காரியங்கள். சபை என்று சொல்லும்போது எல்லாரும் தான், அதுக்காகத்தான் சொல்கிறேன். ஊழியர்கள் மட்டும் இல்லை, நல்லா வளர்ந்து கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், மூப்பர்கள் இருக்கிறீங்க, நல்ல மூத்த சகோதரிகள் இருக்கிறீங்க, ஒரு தாய் தாப்பன் சாணத்தில் இருக்கிறவங்க நீங்களாம் நல்லா கவனிங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் பிள்ளைகளை முதல் நீங்கள் சோத்திர சத்தியத்தை கேட்டு இந்த வசனம்லாம் பாரு, இது உனக்குரியது, இது நமக்குரியது, இதை கை கொள்ளணும் அப்படின்னு நாங்கள் சபையிலும் சொல்கிறோம், நீங்களும் சொல்லணும். பிதாக்களுடைய இருதயங்கள் என்ன செஞ்சாராம்? பிள்ளைகள் எடுத்திருக்கோம், கீழ்ப்படியாதவர்களை என்ன செஞ்சாராம்? ஆமாம், கீழ்ப்படியாதவர்களை திருப்பணும். கீழ்ப்படியாத பிள்ளைகள் நம்ம பிள்ளைங்க இருந்தாங்கன்னா கிறிஸ்துக்குள்ள அவங்களை என்ன பண்ணணுமா? நீதிமானுடைய ஞானத்துக்கு கேட்ட விதமாக என்ன செய்யணுமா? திருப்புனீங்களா? இந்த வசனத்தின்படி நீங்கள் செய்யணும். சபையும் செய்கிறது. இவ்வளோ சரியான சத்தியத்தை போதித்து உங்களுக்காக சோத்திரம் காத்திருந்து இவ்வளோ நல்ல சத்தியங்களை கொடுக்குறோம். சும்மா அங்கிட்டு பலவித போதனைகள் அலைகளை போல அடிபட்டு அலைகிறதுக்கு ஓட விடாதீங்க பிள்ளைகளை. நீங்களும் போக வேண்டியதில்லை. சோத்திரம் சபைக்குள்ளாக ஜபம் இருக்கிற நாட்கள்லாம் சத்தியம் போதிக்கப்படுகிறது. சோத்திரம் கர்த்தர் நல்லவர், பிரசங்கிக்கப்படுகிறது கர்த்தருடைய வார்த்தை, வேத பாடம் இருக்கிறது. சோத்திரம்னு சொல்ல போனால் தினமும் நமக்கு ஜபம் இருக்குது சபையில். சோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை முதற்கொண்டு சனிக்கிழமை வரைக்கும் ஜபம் இருக்கத்தான் செய்யுது. சோத்திரம் வந்து கலந்து கொள்ளுங்க. அப்போ கீழ்ப்படியாதவர்களே நீதிமானுடைய ஞானத்துக்கு திருப்பி நல்ல கவனிக்க, உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படும்படியாக அவனுடைய வேலை முடிஞ்சிருச்சு. அந்த கர்த்தருக்கு உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் ஊழியத்தை முடிச்சிட்டாரு. வந்து நம்முடைய ஆண்டவரை இயேசு அவர் ஊழியத்தை முடிச்சுட்டு சோத்திரம் அவருக்கு பின்பாக வந்த அவருடைய அப்போஸ்தலர் மூலமாகவும் சோத்திரம் தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியம் உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு சோத்திரம் நமக்கு நம்முடைய காலத்தில் இந்த சோத்திரம் இந்த பொறுப்பை கர்த்தருக்கு ஜனத்தை ஆயத்தப்படும் பொறுப்பை ஒவ்வொரு சபையில் உள்ள கர்த்தர் சோத்திர ஊழியர்களுக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்துகிற பொறுப்பு அதான் சொல்கிறேன், ஊழியர்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் இருக்கிறது. அல்லேலூயா, சோத்திரம். ஆயத்தம் பண்ணுறீங்களா? உத்தமமான ஜனத்தை தான், உத்தமமான ஜனந்தாங்க பரலோகத்துக்கு போக முடியும். சோத்திரம். ஆமாம், இன்றைக்கி தவறாக சொல்லப்படுகிற கள்ள உபதேசங்களாக நம்பிடாதீங்க. கள்ள போதனைகளை, அது கலப்பட உபதேசமாக இருந்தாலும் சரி. சோத்திரம். அதாவது வேதம் நம்ம சபையிலேருந்து போதிக்கிற போதனைகள் ஆரோக்கியமான உபதேசம், கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சோத்திரம் அதாவது சோத்திரம் நல்ல உபதேசம், அதோடு கூட அப்போஸ்தல உபதேசம், இதைத்தான் நம்ம சபையில் போதிக்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சொல்ல உத்தமமான ஜனத்துக்கு கர்த்தருக்கு ஆயத்தப்படும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமுடையம்னா யாருக்கு முன்பாக நடப்பான்? அவருக்கு முன்பான கர்த்தராகிய இயேசுக்கு முன்பாக நடப்பான். நடந்தார் பார்த்தீங்களா? அவள் பாருங்க, வசனம் வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே நிறைவேறிருக்கு. இன்றைக்கி புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழுகிற நமக்கு நாம் இந்த 2ஆம் வருகைக்கு நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய அந்த வருகைக்கு சபையை ஆயத்தப்படுத்தணும். அது என்னிடத்தில் பொறுப்பு இருக்குது, உங்களிடத்தில் இருக்குன்றது நான் தெளிவாக அந்த சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இது குறித்து விளக்கமாக ஒரு நாள் பார்க்கலாம். சரி, இப்பொழுது அப்போ ஒன்று பரிசுத்தமாவதில் தேவபயத்தோடு பூரணப்படுத்தணும்னா பரிசுத்தத்தில் பூரணம் தேவை. பரிசுத்த கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுக்கு இருக்குது, எனக்கு என்னிடத்திலும் பரிசுத்தம் இருக்குது, உங்களிடத்திலும் பரிசுத்தம் இருக்கிறது என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் அதில் பூரணப்படணும் அப்படின்னா இன்னும் வளரணும். அல்லேலூயா, சோத்திரம். பரிசுத்த சபையை சேர்த்துக்கொள்ளதான் பரிசுத்தராகிய கர்த்தராகிய இயேசு மணவாட்டி சபை பரிசுத்தமுள்ளதாக இருக்கணும். மணவாளன் எப்பொழுதும் பரிசுத்தமுள்ளவராய் நம்முடைய ஆண்டவராக இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அவரே போல ஒரு பரிசுத்தர் யார்? சோத்திரம். கர்த்தர் சோத்திரம். ஒருவரும் அவருக்கு நிகராக இந்த உலகத்தில் எந்த சோத்திர தலைவரையும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. மத தலைவர்களாக இருந்தவர்களை ஈக்குவலாக வைக்க முடியாது என்று பார்க்கிறோம். யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், விசுவாசத்தில் பூரணம். யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். விசுவாசம் யாருடைய கிரியைகளோடு? ஆபிரகாமுடைய கிரியைகளோடு. அப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி வசனத்தை கூட வாசிக்கலாம். நம்முடைய பிதாவாகி ஆபிரகாம் பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது தான் என்னாச்சான்? கிரியினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். இந்த வசனம் புரியுதா? விசுவாசம் இருந்துச்சு ஆபிரகாமுக்கு, அது கிரியில் வெளிப்படுத்தினார். ஆண்டவர் சொன்னார், உன் மகனை எனக்கு பலியிடுன்னு சொல்லி அவனுடைய கீழ்ப்படுதலை சோதிக்க விரும்பினார். அப்படி சொல்ல போனால் விசுவாச பரீட்சை அவனுக்கு அனுமதித்தார் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு அந்த முற்பதாவுக்கு அனுமதித்தார் என்று பார்க்கிறோம். முயற்சி செய்து கிரியினால் என்ன செஞ்சதான்? விசுவாசம் பூர்ணப்பட்டது என்று நினைச்சுக்கிறாரு, காண்கிறாயே. அவ பாருங்க, சோத்திரம். அப்போ விசுவாசம் என்ன செய்யணும்? பூர்ணப்படணும். அப்போ விசுவாசத்தில் பூரணம் நமக்கு அவசியம். விசுவாசம் இருக்குது எல்லாருக்கும், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இருக்குது. எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வரல, சபையில் ஐக்கியமாக நீங்கள் இல்லை. விசுவாசம் இருக்குது, ஆனால் இந்த விசுவாசத்தில் பூரணப்பட்டீர்களான்னு பாருங்கள். பரிசுத்தத்தில் பூரணப்படணும். 2வது விசுவாசத்தில் பூரணப்பட்டீர்களா என்று பார்த்து ஆண்டவர் இடத்துல என்ன பண்ணணும்? இந்த பூர்ணமடைய எனக்கு நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. அல்லேலூயா. வேதத்தை நல்லா வாசிங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். சோத்திரம். வாரம் சோத்திரம். அநேக அவசியமான சபைக்கு என்ற சத்தியங்களை போதித்து கொண்டே தான் இருக்கிறோம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா சோத்திரம். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பாருங்க, விசுவாசத்தின் பரீட்சை என்ன செய்யுமா? பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து பாருங்க. சோத்திரம். என்ன முடியுதா? நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான விசுவாச பரீட்சையை சோத்திரம் அது எப்படி எண்ணணுமா? மிகுந்த சந்தோஷமாக எண்ணணுமா ஆண்டவருடைய பிள்ளைங்க? சோத்திரம். ஆனால் அநேக வேலையில் ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன செஞ்சிடறீங்க? அவங்க இந்த பரீட்சை, விசுவாச பரீட்சை வரும்போது சோர்ந்து போகிறவர்கள் இருக்கிறீங்க. ஆனால் வேதம் சொல்கிறது அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணணுமா. ஏன்னா அடுத்த வசனத்தை வாசிங்க. பாருங்கள், ஒன்றிலும் அப்படின்னு பாருங்கள். இப்போ சொல்லப்படுகிற அந்த பூர்ணமாகிற சத்தியத்தில் ஒன்றும் குறை இருக்கக்கூடாது. 7 காரியங்கள் சொல்கிறேன். சோத்திரம். இதில் குறை இல்லாமல் நிறைவுள்ளவர்களாக நாம் மாறுவதற்கு தான் பூரணம் என்பது என்ன? முழுமையான ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை நானும் பெறணும், நீங்களும் பெறணும். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எனக்கு இந்த சத்தியம்தான், உங்களுக்கு இந்த சத்தியம்தான். வாசிக்கலாம். பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு பொறுமை தான் என்ன செய்யுமா? பொறுமை இல்லாமல் அவசரப்படுகிறதோ சோத்திரம் எந்த விதமான ஆவேசப்படுகிறதுனாலையோ என்ன வராது? சோத்திரம். நம்ம அந்த எதில் வளர முடியாது?
பொறுமையில் பூரணம் வேணும்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ பொறுமையானது பூரண கிரியை செய்ய கிடவுதுன்னு என்ன அர்த்தம்? சோத்திரம். விசுவாசம் பாருங்கள், ஒரு விசுவாசமும் பொறுமை ஒன்றோடு ஒன்று என்ன எப்படி இருக்குது? சம்மந்தப்பட்டதாக இருக்குது. பார்த்தீங்களா? அப்போ விசுவாசம் கர்த்தருக்குள்ளாக அந்த அசைக்க முடியாத விசுவாசம் இருக்கும்போது நம்ம பொறுமை உடையவர்களாக இருந்து இன்னொன்று இதோடைய இன்னும் மேலான ஒரு நிலவரம் என்னது? நீடிய அந்த லெவலுக்குள்ளே வந்துடுவோம். வந்தாச்சா? பொறுமைக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அதில் பூரணம் அடைஞ்சிட்டிங்கனாலே நீடிய பொறுமை உள்ளவர்களாக நம்ம மாறிட்டோம்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். கர்த்தர் நல்லவர். சரி, அப்போ மூணாவது பொறுமையில் பூரணம் நமக்கு தேவை. அப்போ அதுதான் விசுவாசத்து பரீட்சையானது. பொறுமையை என்ன பண்ணணும்? பூரண கிரியை செய்யணும். பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுதுன்னு சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். இது இப்போ பார்க்கலாம். 1 யோவான் 2:5 அவருடைய வசனத்தை கை கொள்கிறவர்களுக்கு தேவ அன்பு பூரணப்பட்டு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ அன்பில் பூரணம்ன்றதை இதை நம்ம கவனிக்கணும். வாசிக்கலாம். இப்போ ஒரு வசனம் தான் கொடுக்குறேன், இதை நல்லா கவனிங்க. நான் குறித்த நேரத்தில் முடிக்கணும். சரி, அவருடைய வசனத்தை கை கொள்கிறவரிடத்துல யாருக்கிட்டத்துலையா? இந்த வேதத்தில் இருக்கிற வசனத்தை யாரெல்லாம் கை கொள்கிறார்களோ, நான் கை கொள்ளும் போது, நீங்கள் கை கொள்ளும் போது என்ன நடக்குதா? தேவ அன்பு மெய்யாகவே எப்படி இருக்குமா? மெய்யாகவே என்ன அர்த்தம்? உண்மையாகவே பூரணப்பட்டு இருக்கும். சரி, அடுத்து நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே நம்ம அறிஞ்சு கொள்ள முடியுமா? நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம்ன்றது எதை எப்படி அறிஞ்சு கொள்ள முடியும்? மேலே உள்ள வசனத்தை பார்க்கணும். அவருடைய வசனத்தை கை கொண்டால், அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனத்தில் என்ன இருக்குது? தேவ அன்பு எப்படி இருக்கும்? பூரணப்பட்டு இருக்கும். அவரை அறிந்திருக்கிறேன்னு சொல்லியும் அவருடைய கற்பனையை கை கொள்ளாதவன் பொய்யனாக இருக்கிறான், அவனுக்கு சத்தியம் இல்லைன்னு 4வது வசனம் சொல்லுகிறது. இப்போ 5வது வசனம் தான் முக்கியமானது. மறுபடியும் வாசிக்கலாம். அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களிடத்தில், அது ஊழியர்களோ விசுவாசிகளோ, அவருடைய வசனத்தை சோத்திரம் அறிந்தவர்களிடத்தில்னு சொல்லப்படல. சோத்திரம் வசனத்தை அறியணும். அறிஞ்சால் தானே கை கொள்ள முடியும். அறியணும் முக்கியமாக. அப்போ அறிந்திருந்தாலும் கை கொள்ளாத பட்சத்தில் என்ன பிரச்சனை இருக்குது? கர்த்தருடைய வசனத்தை படிக்கணும், அப்போ அறிவோம். அப்போ அறிந்து அதோட நிறுத்தக்கூடாது. என்ன செய்யணுமா? கை கொள்ளணும். சோத்திரம். ஆமாம். இப்போ இந்த 3 அணுவும் எனக்கு இருக்கணும், உங்களுக்கு இருக்கணும். வசனத்தை தினமும் வாசிக்கிற பழக்கம் இருக்கணும். அந்த வாசித்து அறிந்து கொள்ளக்கூடிய வேதத்தில் எங்கே என்ன வசனம் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் நம்ம அறியணும். அறிஞ்சு ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுகிறதே, இதை கை கொள்ளுறதுக்கு தானே இதை கொடுத்துருக்கிறாரு, இதை ஆண்டவர் வேதத்தில் எழுதி வச்சிருக்காரு, சபையில் ஊழியக்காரன் மூலமாக பேசுகிறார் என்று அறிந்து கை கொள்ளணும். ஆமென், அல்லேலூயா. அப்படி கை கொள்கிற வைராக்கியம் தேவை. கர்த்தருடைய வசனம் மட்டும்தாங்க நிற்கும். வானம் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளை ஒளிந்து போவதில்லை. மற்றது எல்லாம் வேஸ்ட்டு, எல்லாம் வீணாக போயிடும். மற்றதெல்லாம் எதுவுமே இங்கே நம்மளை நடத்தாது. கிறிஸ்துக்குள்ளாக சோத்திரம் நடத்தாது. சோத்திரம். அப்போ அடுத்து பாருங்கள், அவருடைய வசனத்தை கை கொள்வது தேவன்பு மெய்யாகவே உண்மையாகவே பூரணப்பட்டு இருக்கோம். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அப்போ இங்கே தேவ அன்பில் பூர்ணமடைகிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. தேவ அன்புலேயும் ஒரு பூரணம் வேணும். அன்பு நமக்கு எல்லாருக்கும் இருக்குது. எல்லோரும் நேசிக்கலைங்களா? உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியை நேசிக்கிறோம். சோத்திரம். அதுலேயும் ஒரு சில குறைகள் இருக்கலாம் இல்லையா? பூரணப்பட்டிருக்கா? கணவன் மனைவி மேலே வைக்கிற அன்பு, மனைவி கணவன் மேல் வைக்கிற அன்பு, பெற்றோர்கள் பிள்ளைகள் மேல் வைக்கிற அன்பு, பிள்ளைகளும் பெற்றோர்கள் மேல் வைக்கிற அன்பு, சபையில் நாம் ஒருவருக்கு நான் வெளிப்படுத்துகிற கிறிஸ்துவின் அன்பு, இதெல்லாம் பூரணப்படணுங்க. சோத்திரம். அப்போ இதெல்லாம் வளர்ச்சி, இதெல்லாம் நம்ம தேவனை எதிர்பார்க்கிற வளர்ச்சியில் வரணும்னு தான் வேதம் சொல்கிறது. அதைத்தான் சோத்திரம். இன்றைக்கி நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்து சோத்திரம் அந்த பூரணம் என்பது முழுமையான அந்த நிலவரத்தில் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 8:2, 2 கொரிந்தியர் 7:4 பாருங்கள். பரிபூர்ண சந்தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். யார்? மக்கதேனியா சபையார் இல்லையா? மக்கதேனியா சபையார் நல்ல கவனிங்க. மிகுந்த உபத்திரத்தினாலே சோதிக்கப்பட்டாங்களாம். விசுவாச பரீட்சை அவங்களுக்கு வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன செஞ்சாங்களாம் பாருங்கள். இந்த மாதிரி வார்த்தை வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. மக்கதேனியார் சபையாருடைய சாட்சி ரொம்ப அருமையானது, ரொம்ப நெருக்கமான சூழ்நிலை. அதே சமயத்தில் தேவனுடைய ஊழியம் சபையின் காரியங்களில் சோத்திர கர்த்தர்கென்று அந்த விதைக்கிற காரியங்களில் சோத்திரம் உண்மையாக இருந்திருக்கிறாங்க பாருங்கள். சோத்திரம். அவங்க வாழ்க்கையில் சில குறைவு இருந்தது, ஆனாலும் கூட தேவனுக்கு உண்மையாக இருந்திருக்கிறாங்கன்னு வெளிப்படுத்துகிற கொடிய தருத்தமுடையவர்களாக இருந்தோம்.
பாருங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினால் எப்படி கொடுத்தாங்களாம் கர்த்தருக்குன்னு? மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தாங்களாம், உற்சாகமாய் கொடுத்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நான் சொல்கிறேன், கர்த்தருக்குன்னு நீங்கள் உதாரணமாக கொடுக்குற குணமுடையவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களை பல மடங்கு கர்த்தர் உயர்த்துகிற வல்லமையுடையவராய் வேத வசனமும் அப்படி தான் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உயர்வை விதைக்காமல் அறுக்க முடியாதுங்க. கர்த்தருக்கென்று கொடுக்கும்போது தான் அதை ஆசீர்வதித்து பல மடங்காய் தேவன் பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட வருமானத்தை உங்களுக்கு தேவன் தந்ததை பல மடங்காக பெருக பண்ணணும்னா நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்குறதுல உண்மையாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நாங்களாம் கொடுத்து உண்மையாக இருந்தது சோத்திரம். அந்த உண்மையெல்லாம் பார்த்தார் கர்த்தர். அதனால தான் அந்த ஊழியத்தை கொடுத்துருக்குறார். சோத்திரம். அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், நல்லா கர்த்தருக்குன்னு உண்மையாக கொடுக்குறதுல உண்மையாக கொடுக்குறவங்க இருக்கிறீங்க, இல்லாமல் இல்லை. ஆனாலும் கூட ஒரு சிலர் இப்போ ஒரு நேரம் கொடுத்து அப்புறம் பிற்பாடு கொடுக்காம இது பண்ணவங்களுக்கு உண்டு. யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது, கட்டாயப்படுத்தி கேட்குற பழக்கம் கிடையாது நம்முடைய ஐக்கியத்துக்கு. ஆனால் நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அது உண்மையாக இருந்து பாருங்கள். 10ல் ஒரு பகுதி கர்த்தர் கொடுத்தா, ஃபாதர் பண்ணாங்க பார்த்தீங்களா, 10ல் ஒரு பங்கு கொடுத்தால் சோத்திரம் கர்த்தர் உன்னை உயர்த்துவார்னு அதில் சும்மாவான சோத்திர வசனத்தை கொண்டு எழுதப்பட்ட பாடல் வேதத்தில் இருக்குது. சோத்திரம். சரி, அப்போ சந்தோஷத்தினால் மிகுந்த என்ன பண்ணாங்களா, உதாரத்துவமாய். அப்போ உதாரத்துவம்னா சோத்திரம் புரிஞ்சு உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஆமாம். சோத்திரம் ஒரு சந்தோஷத்தோடு கூட நிறைவோடு கூட அவங்க மனது நிறைந்து கொடுத்தாங்க, மனப்பூர்வமாக கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வசனம் 2 Corinthians 7:4 நான் பரிபூர்ணமாக சந்தோஷமாக இருக்கிறேன்னு பவுலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். வாசிக்கலாம். மிகுந்த தைரியத்தோடு உங்களோடு பேசுகிறேன். பார்த்தீங்களா, அந்த கொரிந்தியர் சபையாருடைய அந்த நல்ல காரியங்களெல்லாம் பாராட்டுவார். அதே சமயத்தில் அந்த சபையில் இருந்த குறைகளையும் கண்டித்து உணர்த்துறதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் குறைந்திய நிருபத்தை பாருங்கள். முதல் 2 நிருபம் எழுதியிருக்காரா? 2 நிருபத்துலேயும் சோத்திரம் ஒரு ஊழியக்காரனா அப்படி தான் இருக்கணும். சோத்திரம் உங்களுடைய நல்ல ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கும்போது என்ன பண்ணுறோம், நல்ல இதாக இருக்கிறவங்கள சொல்கிறோம். அப்படி குறைவாக இருக்கும்போது குறைவாக இருக்கிறீங்க சரி பண்ணிக்கங்கன்னு சொல்கிறோம். அவ்வளோதான். மற்றபடி உங்களை நாங்கள் நேசிக்கிறோம். சோத்திரம். ஊழியர்கள் நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ நீங்கள் உங்களை கர்த்தர் இந்த சபையினுடைய தேவனுடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டு ரட்சித்து சபையில் சேர்த்திருக்கிறார். உங்களுக்கு சத்தியத்தை போய்த்து நடத்துவதற்கு ஊழியர்களாய் எங்களை நியமித்திருக்கிறார் என்பது அந்த அழைப்பை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் சோத்திரம் அதன்படி செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். வாசிங்க. சொல்கிறார், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். பாருங்க, நல்லா கவனிங்க. கொஞ்சம் உபத்திரம் இல்லையா, எங்களுக்கு இருந்த சகல உபத்திரத்திலையும் என்னது பரிபூர்ணன் போட்டிருக்கா? பூரணசம். பரிபூர்ண. பார்த்தீங்களா, இந்த பூரணம் பரிபூர்ணன்றது ஒன்று தான். பரிபூர்ணன்றது இன்னும் அதே சோதரம் அதை விலைக்கு சொல்லுகிற ஒரு அதாவது காரியமாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், இந்த ஒரு அனுபவம் பாருங்கள். நமக்கு உண்டாகிற சகல உபத்திரத்திலையும் பரிபூர்ண சந்தோஷமாக இருக்க முடியுதா? உபத்திரம் வந்தாலே நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. உபத்திரத்திலிருந்து விடுதலையாக்குறவரும், பாடுகளிலிருந்து நம்மை தப்புவிக்கிறவரும், நமக்கு வேண்டிய நன்மைகளை செய்கிறோமான கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது சோத்திரம் மழை போல் வருவதெல்லாம் பனி போல் நீங்கி போகும். ஹல்லேலூயா. அப்போ சோத்திரம் உபத்திரம் வரும் போகும், ஆனால் நிலையாக நம்ம இடத்துல நிற்க விட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம அவற்றிலிருந்து. அப்போ சோத்திரம். அப்போ பரிபூர்ண சந்தோஷம், அதில் நமக்கு பூரணம் வேணும். சோத்திரம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசாயா 26:3 பூரண சமாதானம். கர்த்தரை உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட, பாருங்கள் இது மனப்பாடமாக தெரியணும். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவர்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அப்போ உறுதியாய் கர்த்தரை பற்றி கொள்வது என்பது என்ன? ஒரு வசனத்தை கை கொள்வது தான். சோத்திர வார்த்தையானவராக இயேசுவனுடைய வழிகாட்டுதலின்படி அந்த சத்தியத்தை கை கொண்டு நடக்கிறவர்கள் தான் யார்? கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்கள். வாசிக்கலாம். உறுதியாய் பற்றி கொண்டுகிற மனது உடையவர்கள். மனது உடையவன்னு ஒரு சோத்திரம் அது ஆண்களுக்கு குறித்து சொல்கிற மாதிரி இருக்குது சோத்திரம். ஆனால் வேதத்தில் உள்ள எல்லா ஆலோசனைகளும் ஆண்களுக்கு உரியது, பெண்களுக்கு உரியது. ஹல்லேலூயா. எப்போதுமே அப்படி பாருங்கள். சோத்திரம். பெண்கள் இங்கே வாசிக்கும் போது கர்த்தர் அந்த எப்படி வாசிக்கணும்? இப்போ சாதாரணம் எப்படி வாசிக்கிறோம்? உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் அப்படின்னு இப்போ ஆண்கள் வாசிக்கலாம். நீங்கள் எப்படி வாசிக்கணும்?
மனதை உடையவள், உண்மை உறுதியாக பெற்றுக்கொண்ட மனதை உடையவள், உண்மையை நம்பி இருக்கிறபடியா நீர் அவளை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். ஹல்லேலூயா. அல்லது அவர்களை அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். எப்போதுமே வசனத்தை எப்போதுமே இது இந்த அவன் அவள் அவன் என்ற வார்த்தை இருக்குது, அவள் என்ற சில வசனங்கள் இருக்குது. அப்போ ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் உரிய பொதுவான வசனம் இது அப்படி என்பதை இதை நம்ம அறிந்து கொண்டு ஒவ்வொருவரும் தனக்கென்று எடுத்துக்கொள்ளணும். வசனத்தை எப்படி எடுத்துக்கொள்ளணும்? எனக்கு உரியது இந்த வசனம். ஆமாம் ஸ்தோத்திரம். இது இன்னொருத்தருக்குரியது, நான் சரியாக இருக்கிறேன் அப்படின்னு என்னைக்கு நினைக்கிறோமோ வசனத்தை கை கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் சரி இந்த வசனத்தை படி நான் சரியாக இருக்கிறேன்னா ஸ்தோத்திரம், அதாவது குறைவு உள்ளவனாக இருக்கிறேன் ஸ்தோத்திரம், இதில் கொஞ்சம் இன்னமும் அதிகமாகவே குறையாக இருக்கிற மாதிரி ஆவியானவர் உணர்த்துவார். அப்போ ஆண்டவரை சரி பண்ணுங்க. இதுதான் ஸ்தோத்திரம் நம்மை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற தேவனுடைய காரியம். ஹல்லேலூயா. ஆமாம் ஸ்தோத்திரம். உண்மை உறுதியாக பட்டுக்கொண்ட மனது உடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவர்களை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். பாருங்கள், நம்மளுக்கு சமாதானமற்ற ஒரு நிலையில் இருக்கும்போது சமாதானமான ஒரு சூழ்நிலை கர்த்தர் தருகிறார். அதே வேளையில் வாழ்க்கையில் ஒரு அந்த பூரண சமாதானம் என்பது என்னன்னா எல்லா சூழ்நிலையிலும் நாம் சஞ்சலப்படாமல் அந்த சமாதானத்தை காத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. கலக்கமடையாமல் ஸ்தோத்திரம். அப்போ சஞ்சலப்படாமல் கலக்கம், சஞ்சலம், வேதனை இதில் நம்ம சோர்ந்து போய் அப்படியே முடங்கி விடாதபடிக்கு கர்த்தர் பூரண சமாதானத்தை கொடுக்கும்போது இருந்தாலும் சந்தோஷமாக இருப்போம், இல்லைனாலும் சந்தோஷமாக இருப்போம். அல்லேலூயா. என்ன இருந்தாலும் காசு பணம் இருந்தாலும் சந்தோஷம், இல்லைனாலும் சந்தோஷம். சோத்திரம். 3 வேளை சாப்பாட்டு சோத்திரம், ஒரு வேளை இல்லைனாலும் சந்தோஷம், 2 வேளை இருந்தாலும் போதும். சோத்திரம். ஆண்டவர் நம்ம உடம்பு என்னது ஆமாம் சோத்திரம் நல்ல ஆரோக்கியமாக்கி விரும்புகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிறோம். அல்லேலூயா. இருந்தாலும் சோத்திரம் நம்ம ஆசைப்படும்போது 3 வேளை சாப்பிடாம நம்ம இருக்கிறோமா? எப்படியாவது இப்படி கொரோனா காலத்தில் கூட சோத்திரம் கர்த்தர் நம்மை போஷித்தாரே. அல்லேலூயா. ஆமாம், எல்லா காலமும் நம்மை போஷிக்கிறவர், எல்லா காலத்திலும் பூரண சமாதானத்தோடு அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவருங்க. அல்லேலூயா. ஆமாம், எப்படி ஒரு தாய் தேப்பன் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி சோத்திரம் வந்து அந்த மக போகுது, கல்யாணம் பண்ணி போகுது, நம்ம பிள்ளைகள்லாம் நல்லபடியாக சந்தோஷமாக ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். அல்லேலூயா. போய் நல்லா இருக்கணும், இங்கே இருந்ததை விட போகிற இடத்துல நல்லா இருக்கணும்னு சொல்லி பெற்ற பிள்ளைகளையும் விரும்பியிருக்கிறோம், ஆவிக்குரிய பிள்ளைகளாகி உங்களையும் நாங்கள் விரும்பியிருக்கிறோம். அல்லேலூயா. மகன்கள் இருக்கிறாங்க, இந்த மகன்கள் நம்ம கூட இருப்பீங்களாப்பா கடைசி வரைக்கும்? சரிப்பா, இருந்து நல்லா ஒளிஞ்சி உதவி செய்யுங்கப்பா. ஆமாம், வேறு எங்கிட்ட ஓடி போயிடாதீங்க, பெரிய சபையை பார்த்து. ஆமாம், அந்த சின்ன சபையில் தான் உங்களுக்கு பெரிய ஊழியத்தை வச்சுருக்கார் கர்த்தர். அல்லேலூயா. பெரிய ஊழியத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு போட்டி நிறையா, இங்கே போட்டி இல்லை, நல்லா ஃப்ரீயாக செய்யலாம். அல்லேலூயா. சோத்திரம். உண்மையை சொல்கிறேன். ஆமாம், நீங்களாம் இருக்கிறனால தான் பாருங்கள், இப்போ மீடியா ஊழியத்தில் பிள்ளைங்க நல்லா இப்போ யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்ல வரும்ல, நல்லா சோத்திரம் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஒத்துழைக்க பிள்ளைகளை இருக்கிறனால தான் மீடியா ஊழியம் சோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சோத்திரம். டெய்லி கர்த்தருடைய வார்த்தை போய்கொண்டே இருக்குது. எப்படியாவது நம்முடைய நோக்கம் தேவனை அறியாத ஜனங்கள் தேவனை அறியணுமே, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிப்பை பெறணுமே. சோத்திரம். அங்கங்கு அந்த இருக்கிற இடங்களில் சோத்திரம் நம்முடைய இந்திய தேசத்திலும் வெளி தேசத்திலும் கூட போகுது இந்த வார்த்தைகள் இல்லையா? சோத்திரம். இந்தியா தேசத்தில் மலேசியா, சிங்கப்பூர், சோத்திரம், எங்கே ஸ்ரீலங்கா மற்றும் யூரோப்பு சில இடங்களில் போகுது இந்த கர்த்தர் சோத்திரம். இந்த யூடியூப் மூலமாக கர்த்தருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம் சோத்திரம். இப்போ சாயந்தரம்லாம் இந்த சுவிசேஷம் வார்த்தையை அனுப்புகிறோம். வசனத்தை அப்படியே என்ன பண்ணுறோம், தமிழில் இங்கிலீஷில் என்ன பண்ணுறோம், வசனத்தை போட்டு என்ன பண்ணுறோம், ஆடியோ போடுறோம். ஆடியோ அந்த வசனத்தை போடுறோம். எவ்வளோ ஜனங்கள் 500 பேருக்கு மேலே வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, ஆமாம் ரீச் ஆகுது, வியூவர்ஸ் பார்க்குறாங்க. அப்போ நம்முடைய நான் பார்க்கும்போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பேன், ஆண்டவரே அந்த புதிய ஜனங்கள் போகணும், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த வசனங்கள் தெரியுது. சோத்திரம். ஒரு வேளை அவங்களும் பார்ப்பாங்க தான், ஆனால் ரட்சிக்கப்படாத சோத்திரம் நீர் உண்டாக்கின ஜனங்கள் சோத்திரம் அவங்க அறிந்து கொள்ளணுமே உங்களுடைய சத்திய வசனத்தை. ஏன்னா கர்த்தருடைய வசனம் எப்படியா திரும்பாது, வெறுமையாக திரும்பாமல் அவர் அனுப்பின காரியமாகும்படி நிச்சயமாய் வாய்க்கும். அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குங்க. ஆமாம் சோத்திரம். இதுதான் இன்றைக்கி நீ இந்த கடைசி காலத்தில் எல்லா ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டன்னு சொல்லுகிற ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய காரியங்கள் சோத்திரம். ஆமாம், கர்த்தருடைய வசனத்தை விதைக்கணும். அல்லேலூயா. ஜனங்கள் உள்ளத்தில் அந்த வார்த்தைகள் போய் சேரணும். அதற்கு நல்லா முயற்சி பண்ணணும். ஒவ்வொரு சபையும் முயற்சி பண்ணணும்.
கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சபையில் அறிவிக்கிறது மட்டும் இல்லை, ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குன்னு சொன்னார். இன்றைக்கி ஸ்தோத்திரம் எளிமையாக என்ன செய்யலாம்? ஆமாம், ஸ்தோத்திரம். அப்போ டிவி மூலமாக ஸ்தோத்திரம் ஊழியம் செய்கிறவங்களுக்கு வசனத்தை போதிக்கிறவங்களுக்கு போதிக்கட்டும். நல்ல விதத்தில் சத்தியத்தை போதிக்கணும். கள்ள போதனைகள் யாரும் போதிக்கக்கூடாது என்பது நம்முடைய ஜெபத்தில் ஒன்று இருக்கணும். ஸ்தோத்திரம். தேவன் சபை நடத்துகிறவங்களோ சுவிசேஷகர்களோ அந்த 5 வகையான ஊழியத்தை அழைக்கப்பட்டவங்க தேவனுக்கு பயந்து சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கணும். அல்லேலூயா. இதுதான் முக்கியமான காரியம். அப்போ என்ன ஸ்தோத்திரம், அப்போ பூரண சமாதானம் யாருக்கு உண்டு? வேதம் சொல்கிறது, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவர்கள். உண்மையே பாருங்கள், மனதை உடையவர்கள் மட்டும் இல்லை, எப்படி இருக்கணுமா? கர்த்தரையே. உண்மையான என்ன அர்த்தம்? உண்மையேன்னா கர்த்தரையே, இயேசுவையே ஸ்தோத்திரம் நம்பி இருக்கிறபடியால், பிதாவையே இயேசுவையே ஆவியானவரே உறுதியாக நம்பி இருக்கிறபடியால் என்ன செய்வாராம்? அவர்களை பூரண சமாதானத்தோடு கர்த்தர் காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்து 7வதாக சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 36 வசனத்தில் கிருபையிலே பூரணமுடையவர்களாய் மாறணும். இல்லை, 4:33 அப்போஸ்தலர் புத்தகம் 4. சரி, வாசிக்கலாம். இதுதான் இந்த வசனம். எத்தனை வசனம்? 4:33 தான். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து என்ன செஞ்சாங்க? மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தாங்க. அதுக்கு எவ்வளோ எதிர்ப்பு, ஆனால் உண்மை அது. ஸ்தோத்திரம். அன்னைக்கும் யூதர்களுடைய காரியங்கள் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஸ்தோத்திரம் அவர் வந்ததெல்லாம் ஸ்தோத்திரம், அவர் மெசியாவாக வந்து இருந்து கூட ஸ்தோத்திரம் மெசியா வருவார்னு பல காலமாக வேதம் சொல்லியிருந்தோம். அதை விசுவாசிக்காமல் கர்த்தர் மெசியா வந்த பிறப்போடும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அப்படி கர்த்தர் சோதரன் உண்டாட்டு கடைசியில் அவர்களுக்கு இருந்த அந்த மனக்கடினத்தின் நிமித்தம் என்ன பண்ணாங்க? ஆமாம், கர்த்தரா இயேசு மூலமாக வருகிற ரட்சிப்பை விட்டு விட்டாங்க. சோத்திரம். அவர்களுக்காகவோ மற்றும் உலகம் முழுவதும் இருக்கிற சகல மனுஷருடைய ரட்சிப்புக்காகவும் இயேசு வந்தார். சோத்திரம். முதலாக கர்த்தர் தேவன் யார் இடத்துல தான் அனுப்புனார்? ஆமாம், அந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல தான் அனுப்புனார். ஆனால் அவர்கள் அநேகர் அவரை விசுவாசிக்கலை. அவர் இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை விசுவாசிக்கலை. மட்டுமில்லை, அவருடைய பாடு மரணம் இதை என்ன பண்ணாங்க? மறைக்க பார்த்தாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த காரியத்தை தான் இன்றைக்கும் ஸ்தோத்திரம் வேற்று ஸ்தோத்திரம் இயக்கத்தை சேர்ந்தவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அவர் சிலுவைக்கு போல, அவர் சிலுவையில் அரைக்கப்படலை. அதுக்கு பதிலாக யாரை அரைஞ்சிட்டாங்க? அவன் யூதாஸ் அரைஞ்சிட்டாங்க. யூதாஸ் அவன் காட்டி கொடுத்தவன், அவனே போய் மனசாட்சியில் ஸ்தோத்திரம் சூடுண்டவனாக மனசாட்சியில் குற்றப்பட்டவனாக போய் நான்கு கொண்டு செத்து போனான்னு இருக்குது. பைபிள் தெளிவாக இருக்குது. ஆமாம், இவங்க அப்படியே இது பண்ணுறது பாருங்கள். ஸ்தோத்திரம். எப்படியாவது ஒரு கூட்ட ஜனத்தை மோசம் போக்கணும், ஏமாற்றணும். ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் அந்த மரணத்தை பற்றி தெரியும் போது அவர் ரட்சிப்பின் திட்டம் ஸ்தோத்திரம் நிறைவேறிடும். அப்படி பண்ணுறதுனால ஒன்றும் ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட ஒரு சிலர் பண்ணுறதுனால, சில ஆட்கள் பண்ணுறதுனால ஸ்தோத்திரம் அது உண்மை பொய்யென்று ஆகாது. அல்லேலூயா. அதோடு அவர் உயிர்த்தெழுந்தது உண்மை. அந்த உயிர்த்தெழுதையும் எதை என்ன பண்ணாங்க? ஆமாம், மறைக்க பார்த்தாங்க. யூதர்களை மறைக்க பார்த்தாங்க. இன்றைக்கி இருக்கிற வேற்று ஸ்தோத்திரம் கொள்கை உடையவர்களும் என்ன பண்ணுறாங்க? மறைக்க பார்க்குறாங்க. மறைச்சிக்கிட்டு இருக்க பல விதத்தில் தவறான இந்த பைபிள் சத்தியம் தெரியாத ஆளுகளை ஏமாற்றிடுறாங்க. நல்லா நீங்கள் பைபிள் சத்தியம் தெரிஞ்ச ஆளுகளை ஒருத்தரை ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. ஆமாம், அதுக்கு தான் வேதத்தை வாசிக்கணும்னு சொல்கிறது. அப்போ மிகுந்த பலமாக என்ன பண்ணாங்க? சாட்சி கொடுத்து நான் அவரோடு இருந்தோம், அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன்னு சொல்லி அவர் இருக்கும்போதே சொன்னார். சோத்திரம். அதன்படி அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அது நடந்த சம்பவங்கள்லாம் வேதத்திலிருந்து தெளிவாக எடுத்து காமிச்சாங்க. சோத்திரம். அதனால என்னாச்சா? அப்படி உயிர்த்தெழுதல் பலமாய் சாட்சி கொடுத்ததுனால அவருக்கு எல்லாருமே என்ன இருந்துச்சு? பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை சேர்கிற நன்மைகள். சோத்திரம். அவர் இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன? ரட்சிப்பின் திட்டத்தோடு வந்தார். அதில் சோத்திர பிதாவுக்கு கீழ்ப்படிந்து வந்து அவர் தான் பட்ட பாடுகளினாலே என்னது வேதத்தை வாசிக்கிறோம் இல்லையா? கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு என்ன செஞ்சாராம்? சோத்திரம். ஆமாம்,
பூரணமடைந்தார், பூரணராக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சோத்தை எழுந்திருப்போமா? எழுந்திருந்த ஒரு 7 காரியங்களையும் மனதில் நினைத்து இந்த 3-7 நீங்கள் பூரணமடைந்தவர்களாக இருக்கிறீங்களான்னு கொஞ்சம் நேரம் பார்த்து ஜெபம் பண்ணி முடிப்போமா? எங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல ஆண்டவரே காலை வேலைக்காய் சோத்துறோம். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் பூரணமாகும்படிக்கு கர்த்தாவே 7 விதமான பூரணத்தை அடைந்தவர்களாக நாங்கள் முன்னோக்கி போகும்படியாக, உமக்குள்ளாக இன்னும் நாங்கள் உறுதியாய் நிலைத்திருந்து உமக்குள்ளாக வளரும்படியாக, தேவனே உம்முடைய சுத்தத்தை பூரணமாய் நிறைவேற்றும்படியாக கர்த்தாவே கிருபை செய்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சோத்திரமையா, பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு கூட பூரணப்படுத்தவர்களாய் நீர் மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. மட்டும் இல்லாமல் கர்த்தாவே சோத்திரம், விசுவாசத்தில் பூர்ணமடைந்தவர்களாய் ஆபிரகாம் விசுவாசத்தில் பூர்ணமுடையவராய் மாற்றினது போல எங்களை நீர் மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவனும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறோம் நீதித்தை சேட்டும் சொன்னபடி வசனத்தின்படியாக நாங்கள் ஆண்டவரே சபையானது நாளுக்கு நாள் பரிசுத்தமடைய நீர் கிருபை செய்வதற்காய் சோத்திரம். நாளுக்கு நாள் விசுவாசத்திலே வளர முடியாய் நீர் விரும்புகிறபடியால் சோத்திரம் ஐயா. எங்களிலே உம்முடைய தேவ சித்தம் பூரணமாய் நிறைவேறட்டும் கர்த்தாவே சோத்திர. மட்டுமில்லாமல் பொறுமையானது பூரண கிரியை செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பொறுமையிலே பூரணம் அடைய முடியாக எங்களுடைய சுவாவங்களிலே மறுரூபம் உண்டாக முடியாது கர்த்தர் நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். மட்டுமில்லாமல் தேவ அன்பில் நாங்கள் பூரணமடையவர்களாக எங்களை மாற்றுங்க ஐயா. எங்களிலே தேவ அன்பை நீர் இருதயத்தில் வைத்திருக்கிறீர். பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு உங்கள் இருதயத்தில் ஊட்டப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வழியில் அந்த தேவ அன்பிலே நாங்கள் பூர்ணமடைந்தவர்களாய் நாங்கள் வளர்ந்து ஆண்டவரே உமக்கு உண்மையாய் வாழ உதவி செய்யுங்க ஐயா சோத்திரம். மட்டுமல்ல பரிபூர்ண சந்தோஷம் உடையவர்களாய் எங்கள் சந்தோஷமும் பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறீங்க ஆண்டவரே. ஏதோ குறைந்த சந்தோஷம் உடையவர்களாய் இல்லை. வேதவசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா சூழ்நிலைகளிலும் சோத்திரம் ஐயா ஆண்டவரே கர்த்தர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக அவர் எல்லா எல்லா போராட்டங்களிலும் எல்லா நிலையிலும் ஆண்டவரே நீர் தருகிற தெய்வீக சந்தோஷத்தை காத்துக்கொண்டது போல நாங்களும் தெய்வீக சந்தோஷத்தை நாங்கள் காத்துக்கொள்ளக்கூடியவர்களா எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நீர் மாட்டுங்க. தெய்வீக சந்தோஷத்தையோ மட்டுமில்லாமல் பரிபூர்ண சமாதானம் ஆண்டவரே, பூரண சமாதானம் ஆண்டவர் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதோடைவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் அவர்களை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் உண்மை உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய் நாங்கள் வாழணும் ஐயா. உண்மை பற்றி கொண்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் உறுதியாய் கடைசி வரைக்கும் ஆண்டவரே அந்த உமக்கென்று வாழக்கூடிய அந்த உறுதியை ஆண்டவரே, அந்த வைராக்கியத்தை நீர் ஆண்டவரை விரும்புகிறீர், எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் நம்பி வாழ எல்லா நிலவரத்தில் எல்லா சூழ்நிலையிலும் உண்மையே நாங்கள் நம்பி வாழ்வதற்கு எங்களை ஆண்டவரே பலப்படுத்துங்கப்பா சோத்திரம் ஐயா. அல்லேலூயா. மனுஷர்களை நம்பி அல்ல தேவனே நம்பி வாழ அல்லேலூயா. எல்லாவற்றிலும் எங்கள் தேவனை சந்திக்கிற தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க, ஜெபிக்க, துதிக்க, ஆராதிக்க தேவ பயத்தோடு பக்தியோடு கூட அல்லேலூயா உம்மை சேவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா சோத்திரம் ஐயா. ஆமாண்டவரே. மட்டுமல்லாமல் கர்த்தர் வேதவசனம் சொல்கிறது கிருபையில் பூர்ணமுடையவர்களாய் ஆமாண்டவரே உம்முடைய ஆண்டவரே எங்கள் ஆண்டவராய் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் யாவர் மேலும் பூரண கிருபை இருந்தது சொல்லப்பட்ட பிரகாரமாக நாங்களும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் சீவனுள்ள சாட்சியாய் எங்களை நாங்கள் ஆண்டவரே சோத்திரம் வாழ்வதற்கு எங்களை நீ தெரிந்து கொண்டிருக்கிறீர். பரிசுத்தாவின் அபிஷேகம் கொடுத்ததும் அது ஒரு காரணமாக இருக்கிறது ஐயா. அல்லேலூயா. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னீரே. அப்படியாக நம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் நாங்கள் சாட்சியை சொல்லி சபையின் மத்தியில் ஆண்டவரே மற்றவர்கள் மத்தியில் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது மட்டுமல்ல எங்கள் ஜீவியத்தில் சாட்சியாய் வாழ்வதற்கு வேண்டிய பலனை தருவீராக. எல்லாவற்றிலும் மற்ற ஜனங்களுக்கு நாங்கள் முன்மாதிரியாய் வாழ்ந்து எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி உம்மை பின்பற்றி நாங்கள் வாழ்வதற்கு எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க, பாதுகாத்த வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் வருவது மாறாதே. ஆமாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையில் வெளிப்படும் மட்டும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு எண்ணடிக்கிறதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஊழியக்கார